你别笑。如果不是亲眼所见，我是万万不敢相信的。என் தங்கச்சி கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னியாமே? உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என்கிட்ட அப்படி சொல்லலையே. அவட்ட நான் அப்படி சொல்லலையே. ஆனா அவ என்கிட்ட அப்படிதான் சொன்னா. அவ உன்ட்ட அப்படி சொன்னான்றதுக்காக நான் இப்படி சொன்ன விஷயத்த அப்படி சொன்னேன்னு ஒத்துக்க முடியுமா? எப்படி நீ கேட்டாலும் அப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி உள்ள விஷயத்த அப்படின்னு சொல்ல முடியாது. எது அப்படி எப்படியோ அதான் இப்படிதான் வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நான் இப்படி சொன்ன விஷயத்த அவ அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிருக்காளே, அவ அப்படி சொன்னான்னு தெரிஞ்சும் நான் உன்ட்ட இப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு தானே சொல்றேன். அப்படி மழுப்பாம எப்படி நீ கரெக்டா சொல்லு? எப்பா சாமி, அவ எப்படி என்கிட்ட சொல்லல, ஆளை விடு. கிளம்பிட்டு போயிட்டு வரேன். அந்த பேங்க் பக்கமா போறா? ஆமா அத்தை. இதுல 1 லட்சம் ரூபாய் பணங்குது, அப்படியே அக்கௌண்ட் போட்டு விட்டு. சரி அத்தை, இப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து நான் ஓட்ட என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தருமா? ஆனா பத்தலன்னு மட்டும் திரும்பி வந்துடாத. ஏய், என்னடி நீ ஏதோ பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இனிமேலாமே அப்படித்தான். இது ஓ, அந்த பையனா? இதான் டைமு. இதை சாக்கா வச்சு இவளே பில் கட்ட வச்சிட வேண்டியதான். சோஜா, அப்படியே போய் பில் கட்டிட்டு வந்துரு. மூடிட்டு பில்ல போய் கட்டுற, சும்மா நைன்னு. ஓ, போயிட்டானா? அண்ணி, இந்த கம்மல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. உங்களோட தான். என்னதா? இந்த கம்மல் இன்னைக்கு நான் போட்டு போறேன். என்னது, நீ போட்டு போறியா? களவாணியில நடிச்சது விம்மலு, இது என்னோட கம்மல். மட்டன் நான் சுக்கா, நீ எல்லாம் ஒரு அக்கா. என்னடி சொன்னா? என் பொருள் எடுத்தா இதாண்டி கதி. என்ன யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்க என்னமா இருக்கு? என்னை விட உனக்கு நல்லா இருக்கு. அண்ணி, இந்த ஸ்வீட்டான சிறுவாணி தண்ணி. சாரி தங்கச்சி, சாரிடி. டேய், என் நம்பரை நீ என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? குட்டி. அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்? கியூட்டி. ஒண்ணு அவ பேரை சேஞ்ச் பண்ணு, இல்ல என் பேரை சேஞ்ச் பண்ணு. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அரை மணி நேரமா லவ் யூ நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. சாவடிச்சிரும். முதல்ல அந்த கண்ணாடி எடுத்து போடு, உனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. இந்த ஹெல்மெட்டை வேற போடணுமா? ஐயோ மாலினி, இந்த ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கோ. போலீஸ் நின்னாங்கன்னு வச்சுக்கோ போகிற வழியில. நான் சொல்லும் போது தலையில் மட்டும் போட்டுரு. சரி, ஓகே. விட்டுற போற, ஃபைன் கட்ட வேற காசு வேற இல்லை என்கிட்ட. ஏய் மாலினி, போலீஸ் பிடிக்க போகுது, ஹெல்மெட் போடு. மாலினி தலையில போடு, மாலினி தலையில போடு, ஹெல்மெட் தலையில போடு. ப்ளீஸ்மா, நான் இங்கே இருக்கேம்மா. எனக்கு அவங்க போக பிடிக்கலம்மா, நான் படிக்கணும்மா. ப்ளீஸ் மாமா, அங்க போகல மாமா, அங்க போக பிடிக்கலம்மா எனக்கு, அங்க நான் போகலம்மா. தம்பி, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் என்னை 10 வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உங்கள் அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கலையா? உனக்கு இதை விட்டால் நல்ல வரன் கிடைக்காதுப்பா. சந்தோஷமாக போயிட்டு வா. மா, பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோமா. அதெல்லாம் பாத்துக்கிறோம். பையனை உங்ககிட்ட இருந்து கடத்திட்டு போற மாதிரி இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. பையனை சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது. பாத்தியாடா கொடுமைய? 16 வயசு பையனுக்கு 26 வயசு பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகமாமா, அதான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் 12 வயசுல கல்யாணம், 18 வயசுல 4 குழந்தைங்க. எனக்கு 3. உன் எக்ஸ நீ எப்படி கூப்பிடுவ? எதுக்கு இப்ப அதெல்லாம்? சும்மா சொல்ல. இல்ல ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல. நீ ஏன் எனக்கு எந்த நிக்நேமும் வைக்கல? உன் பேரே சின்ன பேரு, ஸ்வேதான்றத சுருக்கி சின்னதா கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அது இதுவே நல்லாதான் இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏய் ஸ்வேதா அப்படி இல்லடா, உனக்கு என்ன பார்த்தா அப்படியே உனக்கு தானா தோணும்ல, ஏதாவது ஒரு கியூட் நேம் வைக்கலாம். லைக்
பஞ்சு மிட்டாய், டார்லிங், பட்டு அப்படி ஏதாவது உனக்கா தோணும்ல? எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலம்மா, தோணலம்மா. நம்ம வந்து இப்படி ஸ்வேதானே கூப்பிடலாம், நிக்நேம்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, லவ் ஏதாவது இருந்தா உனக்கா தோணும். உனக்கு தான் லவ் மண்ணோட. இப்போ என்ன, இப்போ எதுக்கு புலம்புறேன்? லவ் இருக்கவங்களுக்கு தோணும், உனக்கு தான் லவ்வே இல்லையே, அப்புறம் எப்படி தோணும்? இப்போ என்ன, உனக்கு ஒரு நிக்நேம் இருக்கணும், அதுதானே. ஆனா எனக்கு என்ன தோணுதோ, என்ன ஃபீல் ஆகுதோ அதான் வைப்பேன். ஓகேவா? குள்ள கத்திரிக்காய். ஓ, உனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுல்ல? குண்டு தக்காளி, பூசணிக்காய், சிடுமூஞ்சி, தொட்டாசினிங்கி, அப்புறம் வேற என்ன சொல்லலாமே ஏதாவது. உனக்குலாம் பிசாசு மாண்டி பேர் வைக்கணும். സാർ, എന്താ കുട്ടി? കുട്ടികൾക്ക് വേണ്ടി നിങ്ങളൊന്ന് സഹായിക്കണം. വാ 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 വാ, വേഗം വാ, ഇപ്പൊ വീട്ടിൽ ആരുമില്ല. നീയല്ലേ പറഞ്ഞു കുട്ടികളുണ്ടാവാൻ സഹായിക്കണമെന്ന്? എനിക്ക് കുട്ടികൾ ഉണ്ടാവാൻ സഹായിക്കണം എന്നല്ല, ആശ്രമത്തിലെ കുട്ടികളെ സഹായിക്കണമെന്ന്. ഇനി ഇവിടെ നിന്നാ ശരിയാവൂല. കാമപിശാചി, കാമരാക്ഷസൻ, കാമാന്തകൻ കുട്ടികളെ സഹായിക്കാൻ വന്നിട്ട് ഇപ്പൊ ഞാൻ പ്രസവിച്ച് കിടക്കേണ്ടി വന്നേനെ. ஏங்க, நான் வந்து ஒரு 5 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றேன். சின்ன வயசுலேருந்தே நான் நினச்ச எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் கிடைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. நிஜமாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேங்க. அப்படியா? நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. நிஜமா ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. ஐயோ, இவ்வளோ சீக்கிரம் ஓகே ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையே. புஸ்தரா வாங்காம எதே ஒன்று வாங்கி தொலை. என்னங்க காமெடிமா? ஐயோ, முத பொண்டாட்டி வந்திருக்கால, நான் அட்ட டைம்ல 2 பொண்டாட்டி வச்சு ஓட்டுறேன்னு இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு ஓட்டிடுவாளுங்க. அதுக்கு முன்னாடி நாம ஓடிடுவோம். எங்க போறீங்க? ஒரே நிமிஷம், ஒண்ணுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறமா. ஏன்டா ஒருத்தன் உசுர கொடுத்து ஓடி வரான ஒதுங்கி நிப்பன ஒரு என்ன வேணா வெண்ண பயல தள்ளி நில்றா. என்னங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு தாமா சர்ப்ரைஸா சாரி வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் கெட்ட நேரம் உன் கண்ணிலேயே பட்டுட்டேன். சேர்தல் போட்டு வரப்போ. என்ன பண்றீங்க? ஏதோ மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணுமா, வழி தெரியல நினைச்சு கூட்டு வந்து உதவி. நீ உன் சட்டையை போட்டு பார்க்கல. நன்றிக்கா, இதை போய் போட்டு ட்ரை பண்ணுங்க. சேர்தல். ஓ, 2 பொண்டாட்டியா? இந்த காருக்கு போ. நீங்க வாங்க, நம்மளும் போவோம். நான் வர முடியாது, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணுக்கு போகணும். சரிங்க, நான் வெயிட் பண்றேன். போக மாட்டேன்ல. நேரங்கட்ட நேரத்துல ஏமா என் நிலைமையை புரிஞ்சுக்காம என்ன எப்படி சோதிக்கிறேன்? என்னால சத்தியமா முடியலமா. போயிட்டு கார்ல பேர உட்காரமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், செல்ல பொண்டாட்டி இல்ல. அழுவாதீங்க, நான் போறேன். என்ன அந்த பொண்ணு போது அத சொன்ன பாத்த பொண்ணுக்கு போல வளைச்சில வெளியாவறதுக்கு வலி கேட்டுச்சு. அத சொல்லி அனுப்பி விட்டோமா. கத்தி பேசுறீங்க. ஏமா கதற வலிச்சற உனக்கு என்ன பிரச்சனைங்க? அக்கா பில்ல போடுங்கக்கா. பில்ல கொடுங்கக்கா. கொடுங்க. இதா போமா போ. காருக்கு போய் கதவு சத்திர காத்தோட்டமா உட்காரு. ஐயோ கடவுளே முருகா, 30 நிமிஷத்துக்கு எனக்கு ஊச்சி தள்ளுதே. நீ எப்படிப்பா இத 3 கோடி வருஷங்களா ஹேண்டில் பண்ற? ஒண்ணு இப்படி இருந்தா 3ஆ கூட ஹேண்டில் பண்ணலாம்.
എനിക്കോ ഇതാ ഓർത്തായിരുന്നു ഇന്നത്തെ ദിവസം. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഇത്രയും റൊമാൻറ്റിക് ആയിട്ടുള്ള ഒരാളായിരുന്നു താൻ. ഗോൾഡ് എപ്പോ വാങ്ങിച്ചു വെച്ചു? ഇപ്പൊ തന്നെ ഫ്രണ്ട്സിനൊക്കെ ഞാൻ അയച്ചു കൊടുക്കും, സ്റ്റാറ്റസ് ഇടും. എനിക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഐ ലവ് യു സോ മച്ച്. கூடவே நின்றுட்டு இருக்க, இன்னொருத்தி பார்த்துட்டு இருக்க. ஹலோ, யார் நீ? ஓ சாரி, எக்ஸோட இந்த மாதிரி அடிச்சு பழகிருக்கேனா, அதனால தான். பட் எனிவேஸ் ஐம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்ன்னு சொன்னீங்களே, சிங்கிளா? சொல்லுமா. எங்க போற? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட். எந்த ஃப்ரெண்டு? மோகன். யாரே அந்த முரட்டுக்குடி மோகனா? ஆமாமா, ஆனா அவன் இப்ப தண்ணியை தொடுறது கூட இல்ல. முரட்டுக்குடி மோக தண்ணியே தொடுறது இல்லையா? தொடுறதே இல்ல. ஆட்ல இருக்கு. அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட்? காத்து வாங்கலான்னு கடற்கரையாண்ட போறப்ப கால்ல கல்லு தடுக்கி காவாக்குள்ள கவுந்துட்டாமா. கட்டை கரையில காவா. ஆமா. அடி எம்மாடி அத்தா. அவ கவுந்துட்டான்னு உனக்கு யார் சொன்னா? அவனிதான் கால் பண்ணி சொன்னான். காவால கவுந்த படி கால் பண்ணா. ஆமா. போய் சொல்றியா? ஏமா இல்லம்மா. போக தேவையில்ல. தேவை இருக்கு. சொன்னா புரியாதா? சொன்னாலும் நீ தாமா புரிஞ்சுக்க மாட்டேற. எனக்குன்னு ஒண்ணுடா உடனடிய உதவி சேர்த்து கிடக்கு நீ இருக்காடா. என் நண்பனுக்கு ஒண்ணுடா, அவனுக்குன்னு யாருமே இல்லம்மா. அவன் காவால கவுந்து விட்டு கண்ணை மூடிட்டு காப்பாத்துறதுக்கு நான் தான் வரணும்னு எனக்கு கால் பண்றேன்னா அது ஏன் மேல அவன் வச்ச குருட்டு நம்பிக்கை. இப்படி ஒரு நிலைமையில அவனை தனியா விட்டுட்டு நாங்க போலடா. இதெல்லாம் என்னமா ஃப்ரெண்ட்ஷிப்? இது கூட இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குன்ற? இதுதான் நீ இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு முரட்டுக்குடி கூட எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற? டேய் மச்சான், சரக்கு தீர போதே. ஐயோ கொஞ்சம் பொறுமைடா புடிச்சிராதடா மச்சான். முடிச்சிருவேன் நினைக்கிறேன். வேணாம்டா. ஒண்ணும் இல்லடா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே புடிச்சு வச்சிருந்தனா. வந்துருவேன்டா மச்சான். சரா வாடா. என்னாச்சு? அவன் கவுந்து கிடக்குற காவால ஒரு கரட புரடான முதல்ல மட்டும் பிரியாத பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் போயிட்டு அவனை கை கொடுத்து காப்பாத்துறேன். அவன் எல்லாத்தையுமே தடியாவே அடிச்சு முடிச்சிருவான். அடிச்சு முடிச்சு அந்த முதல்ல அவனை கடிச்சு தின்றுன்னு சொல்லுவதை நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போ. நன்றிமா. லொகேஷன் எங்க? முன்னாடி ராகா ஷெரிட்டன், இப்ப வெல்வெட் ஷெரிட்டன்மா. வெல்வெட்டா? வெல்வெட் சொன்னேன், கல்வெட்டுமா. கருத்து பதிச்ச கல்வெட்டாண்டு இருக்கிற கடற்கரைக்கு கிழக்காப்புல அமைஞ்சிருக்கிற காவாக்குள்ளதான் கவுந்து கிடக்கான வந்துடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்தியன் கிளப். மச்சான் கை காலெல்லாம் இழுக்குது. டேய் மச்சான், அங்க ஒரு பொண்ணு பாத்துட்டு சேப்பா டக்கன்னு திரும்பிச்சா மச்சான். மச்சான் நான் ஒரு கருப்பு கொரிகண்டா. என்ன கண்ட பொண்ணுங்க கறங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேச வைக்கப்படும். நான் போய் பேசுவேன், தொட்ட கையோட பொண்ணு மயங்கி விழும். ஹலோ அக்கா, எங்க இருக்க? வீட்டுலதான். சொல்லு. வீட்டுலதான். வீட்டுல எங்க இருக்க? வீட்டுல எங்க இருப்பாங்க? வீட்டுக்கு வெளியே தான். நீ உடனே சொல்ல போ. எதுக்கு? போனா போ. நீ எதுக்குன்னு சொன்னாதான் போவேன். ஏய் நாய் பிடிக்கிற வண்டி வந்திருக்கு, அதான் ஏன் உள்ள போக சொன்ன. நாய் நினைச்சு புஷ்டு போயிட போறாங்க. அம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு என் கூட சண்டை போட்டான். என்னது சண்டை போட்டாரா? நானும் ரொம்ப நேரமா இந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணேன். நான்
சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அவ்வளோ திமிரு வந்துருச்சா? நானா அவளான்னு இன்னைக்கு பார்த்துறேன்டா, நானா அவளான்ட்டு 2-3 தடவை போனேன். அவளுக்கு அழகா இருக்கிறேன்னு திமிரு, வேற ஒன்றும் இல்லை இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு போயிட்டு அவன் நம்ம கேட்குற கேள்வியில இதுக்கப்புறம் சண்டையே வரக்கூடாது. ஓகேவா? பார்க்க அழகா இருக்கனா? இந்த புது சட்டை வாங்கினோம்ல, அதுக்கு கூட போட்டுன்னு வரேன். போய் எல்லாத்தையும் இன்னைக்கே வயசு. நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். வீட்டுல உன்ன பண்ணிருக்கேன். தூக்கியா எனக்கு 24 வயசு தான் வந்து என்னையா என்ன அதுக்காட்டி தூக்கிட்டீங்க அவனையும் தூக்கியா ப்ளீஸ்யா. அம்மா புலகத்துல தங்கலாம் என்ன வேலை ஆகுது? ஐயா அது தங்கம் 1 லட்ச ரூபா தாண்டுதுயா. ஆமாயா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அவனை தூக்கியா அவன் தான் எனக்கு குடிக்க கத்து குத்தான், தம் அடிக்க கத்து குத்தான், கடைசியா ஒரு 3 மாசமா கஞ்சாடிக்க கத்து குத்தாயா ஜாயிண்ட். இது ஆமாயா ஆமாயா ஜாயினா அது வந்து கீழே உக்கத்தடிச்சா மேல உக்கத்தை பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம்யா அப்படின்னு சொன்னாயா. 3வது கட்டியில நம்ம சிவனை பார்க்கலாம்னு சொன்னாயா. அடிச்சாயா கடைசியா உங்களை யமனை பாத்துட்டாயா. அவனை எப்படியா தூக்கியா அவனை தூக்கி அவனையா இருப்பா பாப்போம்பா. வா 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 வா. ஐயா இவன் தூக்கு. என்னப்பா இவனா? இவனா நான் பால் முகமா இருக்கேப்பா. ஐயா படு விஷம் அவன் வெள்ளையர் நம்பாதீங்க படு விஷம். சரி இருப்பா. ஆரம் இல்லாம எனக்கு கஷ்டமாகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னா குடிச்சுன்னு இருந்தான், தனியா போயிட்டான் விட்டு. ஐயா வேணாம். சரி மாறம் வண்டி ஆண்டதா இருக்குது. ஆறு ரெசார்ட்டுக்கு போலாமா? 500 ரூபா தான். ஐயா தூக்கு பொண்ணு இட்டுட்டு போறான். ரெசார்ட்னா ஜிங்ஜாங்கண்ணா மேல அந்த புறம் இருக்குல்லையா அந்த மாதிரி கீழேயா. ஆமாயா தூக்கிடலாம்ப்பா. பொண்ணு கவலைப்படாதப்பா, தூக்கிடலாம்ப்பா. 62 வயசுல தூக்கிடலாம்ப்பா. ஐயா இப்ப தூக்கியா 62 வயசுல தூக்கினே ப்ளீஸ் அவனை தூக்கியா. அவன் பாரு அவன் ஒரு ஆயிலே முடியுது. 64 வயசுல ராரி அடிச்சு தூக்கிடலாம்ப்பா. அப்ப இப்ப எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஐயா சரி அது முடியா ஒரு குஞ்சி ரமேஷன் இருக்காரு அவரே தூக்கலாமா? அவரு பாக்கணும்பா. வாயா சரிப்பா. அந்த ஜாயிண்ட்னா ஏதோ சொன்னீங்களா இருக்காப்பா? ஐயா அது இருக்கு. அவரு தான் சப்ளைவே மேல நீ சிவனை பார்க்கலாம். என்ன சொல்றா? ஆமாயா பார்க்கலாமா? சரிப்பா. வாயா ப்ரோ 500 ரூபா சேஞ்ச் இருக்கு. டேய் மச்சான் சேஞ்ச் இருக்கு. ஏய் எங்கடா அவன்? இரு மச்சான் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவனை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இது ஒரு கம்பர். ஏய் மச்சான் அவனுக்கு கேட்பான். ப்ரோ இவனை அந்த சைடு பாத்தீங்க? இவனா அப்ப அந்த சைடு போனான். போன் போச்சு, காசும் போச்சு. கையெல்லாம் வலிக்குது மச்சான். ஆள் இருக்கா? ஆமா அனுப்புறியா? அனுப்புறியாவா? அனுப்புறியாவா? யாரால பத்து பத்தினிடா? யான் லேடி பத்தினிடா. எப்படி நண்பனோட ஆளை பார்த்தா அனுப்புறியான்னு கேக்குறோம். பயிரு வாழு பேர் அனுப்புறியாதான்டா. சாரா மச்சான் ஒரு அவசரத்துல வர கோவம் அதிகமா வருதா, அதனால எனக்கு என்ன பண்றேனே தெரியல மச்சான். சாரி மச்சான் நான் போயிட்டு வரேன். வர கோவம் வேற அதிகமா வருது, கண்ட்ரோல் பண்ணணும். ஏய் தம்பி என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? அட ஒரு நிமிஷம் சொல்றேன் இரு ஒரு நிமிஷம் அடிக்கடி சொல்றீங்களா? அழுகாதரோ இருடா கோவம் இருடா கேளுடா தம்பி தம்பி ஒரு 4 வயசு பையனை பாத்தியா தம்பி? அங்க ஒரு பையன் மூளை வளர்ச்சி ஏதோ உங்க பையனுக்கு கம்மியா? ஐயோ இல்லப்பா அவனே கல் எடுத்து மண்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. தம்பி வா தம்பி, துணைக்கு வா தம்பி. நான் வரல, எனக்கு வீட்டுல வேலை இருக்குங்க. நான் வரல, எங்க வீட்டுல திட்டுவாங்க. நான் வரலங்க. ஐயோ என்ன பெத்த ராசா, இழுத்துட்டு கிடக்குறியா? சாகருக்கு இருக்கியாடா? என்ன பெத்த குட்டி, நீ எவன்டா அப்படி பண்ணது? ஐயோ தம்பி உன்னை யாரா இப்படி போட்டு அடிச்சா? ஏடா இப்படி பண்ணீங்க? முட்டை பறிச்சு வச்சு கொண்டுலாம். ஐயோ அதெல்லாம் வேலை தம்பி, அவன் நல்ல பையன். வேலைண்டா ரத்த வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகமா ப்ளீஸ், கூட்டிட்டு போகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகமா. பாரியா எப்படியோ பேசி அனுப்பியாச்சுடா சாமி. டேய்
ஆடா என்ன டாவா அப்படியே ஒரு கிக்கு விட்டுன்னு வச்சுக்கோ போயிரும் அந்த சைடு. யாரை பார்த்து டான் இருக்க? அப்படியா? அந்த பையனை நீ கல்லால் அடிச்சில, நான் என் கண்ணால பார்த்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டா. வேணா வேணா ப்ளீஸ்ண்ணா வேணாண்ணா. எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன நம்பி தானே இருக்காங்க. வேணாங்கண்ணா. கொலை கேஸ்ல என்ன உள்ள தூக்கி போட்டா என்ன முட்டு முட்டு தட்டி நான் சட்டி பண்ண மாட்டேன். சட்டியோட உள்ள உட்கார வச்சிருவாங்க. ப்ளீஸ்ண்ணா சொல்லிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். என்ன சொன்னாலும் தொட்டுக்க முடியும். வேணாண்ணா சொல்லுங்கண்ணா. அப்படி நான் சொல்லாம இருக்குண்ணா. உன் ஆள் அனுப்புறியாவ என்கிட்ட அனுப்புறியா? அனுப்புறியா வேணுமா? அவன் என்னன்னா அனுப்புறியான்னு கேட்கறோம், நீ என்ன அனுப்புறியான்னு கேட்கறோம். என்னடா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கையில. ஐயோ சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. சரி ஓகே. நீங்க எந்த காலேஜா? ஆமா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓ அப்படியா? நான் உங்க சீனியர் தான். அப்படியா? சரி. பை தி வே உங்க நேம்? என் பேரு மாலினி. உங்க பேர் என்ன? என் பேர் மகேஷ். எல்லாருமே என்ன பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. சரி ஓகே. சரிங்க. மச்சான் அந்த பொண்ணை போற எவ்வளவு அழகா இருக்கான்ட்டு. ஹே மச்சான், இனிமே அந்த பொண்ணை பாக்குறவள வச்சுக்காதீங்க டேய். நீ ஏன்டா சொல்ற? நான் ஏன் சொல்றேன்னா, நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணுகிறோம். ஐயா யார் கால பீலா விடுறா? பீலா விடுறேன். இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டா? காட்டு. ஹாய் மாலினி. ஹாய் பேபி. அண்ணா ஊடு பூட்டி நிக்குது, எகிரி வச்சு வரா. அதுவா? நான் ஒரு காரணமா தான்டா. எப்ப இந்த வேலையெல்லாம் நடக்குது? டேய் அதெல்லாம் தொழில் ரகசியம்டா. ஊர்ல கல்யாணம் ஆன எல்லா ஆம்பளைங்களும் ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்ட்டு இந்த வேலைக்கு தான் வரானுங்க. நீ இப்பதான் கத்துக்குட்டி. ஆனா நான் பார்த்து கத்துக்க எல்லாத்தையும், சரியா? அண்ணா அப்ப மாட்டிக்கினேன் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஏகப்பட்ட திறமைக்குற அண்ணங்கிட்ட. அப்படிதான் ஒரு நாள் உங்க வீட்டுக்காரன் பாத்துட்டான். டக்குன்னு வயிறு ரெடி பண்றதுக்கு வந்துட்டான். டேய் என்னடா அடிக்க எங்க ஊர் பக்கம் வரீங்க? ஆனா எல்லாம் நம்ம வீட்டு பக்கம் தானே. என்னது? அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களா பார்க்க தானே வந்தேன். சரி இருண்ணா, வீட்டுக்காரி வேற காலையில சீக்கிரம் வர சொன்னா, போயிட்டு வரேன். அண்ணா யாருண்ணா அவரு? ஏய் இப்ப போயிருந்தேன் அவங்க வீட்டுக்காரன்டா. அண்ணா கை வித்த காரணம். சரி அதெல்லாம் விட்றா. வாடா நம்ம ஊர்ல கறி எடுத்து வச்சுக்க, கையில அடிச்சுட்டு போயிருவா. வாடா. அண்ணா என்ன புதுசா இருக்குது? டேய் அது எனக்கு வேணுந்துக்கு வாடா. கூட்ட சாவி போட்டு வேணா போய்க்குவா. ஏய் எங்க நிக்கிற? தம்பி ஒருத்தர கொண்டு சாப்பாடு பாரு வாடி. வீடு சும்மா இருக்குதா? சரி வாடா. யாருண்ணா யாரா இங்க என்னடா பண்ற? நான் டீ வரலன்னாங்கண்ணா, அதான் ரெடி பண்ண வந்தேண்ணா. நான் உங்க வீட்டுல கூட டிவி ரிப்பேர் ஆனாங்கண்ணா, சாயங்காலம் வந்து ரெடி பண்ற சொல்றேண்ணா. அண்ணா என்ன ஃபர்ஸ்ட் போய் என் கூட பாத்துக்கிறேன். ஏய் நீ எதுக்குடா வர்ற? வீட்டுக்கு நான் போன வாரம் கேன்சல் கொடுத்துட்டேன். ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட. எத்தனை நாளைக்கு தான் இந்த சரக்கையே குடிச்சிட்டு கிடப்ப? எத்தனை வாட்டி சொல்லி இந்த சரக்கை ஏன் திருப்பி திருப்பி குடிக்கிற? லிவர் டேமேஜ் ஆகி உடம்பு சரியில்லாம போய் செத்துருவ நீ. இந்த வீடு ஆடு நானு டிண்டு எல்லாருமே உன் பொறுப்புல தான் இருக்கும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களை யார் பாத்துக்குவோம்? ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து விலகி போக நினைக்கிற? இந்த விஷத்தை ஏன் திரும்ப திரும்ப குடிக்கிற? ஏடு அந்த விஷத்தை நான் குடிச்சு காலி பண்றேன். எனக்கு போதை இறங்கிருச்சு. ஐயா நீயா இன்னும் கார்த்தா ஓட்டின்கிறியா? நான் கார்த்தா ஓட்டிங்கிறேன். நீ யாரு ஓட்டிங்கிற இப்போ? அந்த பாட்டில் பச்சை நல்லா இருக்குதுல? ஏய் அது பாட்டில் பச்சை இல்ல, அது கிளி பச்சை. ஆமா பச்சை பச்சையா போய் சொல்ற உனக்கிட்ட எந்த பச்சைன்னு கரெக்டா தெரிது பாரு. என்ன முடியெல்லாம் வளர்ந்துட்டுக்குது? ஓ அதுவா? என்ன பிடிச்ச சனியா போயிடுச்சு, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா வளர்ந்துங்குது இப்போ. நான் உன் மூஞ்செல்லாம் கிளியரா இருக்குது. என்ன புச்ச சனியா என்ன விட்டு போயிடுச்சுல்ல, அத்தா கிளியரா வளர்ந்து. ஆமா இதே ரூட்ல தான் டெய்லி கார் ஓட்டுவியா? ஆமா பின்ன என்ன உமா அது டெய்லி ஒருத்தனை ஓட்டிங்கணுமா?
ஆமா இந்த சர்க்கிள் கிட்ட தான் நீ எப்பவுமே இருக்குவியா? ஏய் ஆமா, நான் இங்க தான் வந்து டீ குடிக்குவேன். நானும் இங்க தான் இருக்குவேன். ஆமாவா, யாருக்குறோ? ஏய் பாரு அங்க பல்லம். உன்னை லவ் பண்ணி உள்த பள்ளத்தை விட ஒன்னும் பெருசா இல்ல, விடு மேனேஜ் பண்ணிக்கலாம் போ. இந்தா. நான் காசுலாம் குத்துங்கிற. வேற என்ன தரணும்? யூஸ்வலா அல்வா தானே குத்துட்டு போவேன். சாரிங்க. ஏய் கண்ணு எங்கடா வச்சுட்ட? ரோட்டு பார்த்து நடக்க மாட்டேன்? இல்லங்க, உங்க அழகுல மயங்கிட்டேங்க. அப்படிங்களா? சாரிங்க, ஆக்சுவலி எந்ததான் தப்பு, நான் தான் பார்த்து நடந்திருக்கேன். சாரி. ரோட்டை பார்த்து நடக்காம என்ன பண்ணுங்க, கிளம்புங்க. ஹலோ கவின். சொல்லுப்பியா? என்னடா பண்ற? நானா ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, பேசிட்டு கால் பண்றேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் பிராத்தலுக்கு போறேன், நீ வரியா இல்லையா? பிராத்தலா? ஏய் என்னடா பாத்ரூம்க்கு கம்பெனி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? பிராத்தல்லாம் இந்தியால இல்லீகல்ரா. இல்லீகலா? டேய் நாங்க இத பரம்பரையா பண்ணிட்டு வரோம். இது எங்க குடும்பத்தோட வழக்கம். ஏதோ நீ வந்தனா கூட மாட தூக்கி வச்சு ஹெல்ப் பண்ண வந்தானே உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிமாப்பி, இருந்தாலும் உன் குடும்பத்துல நான் போய் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காதடா. என்னடா உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு வச்சு பேசினுக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அண்ணியனா பாத்துருக்கிறேன்டா. நீயும் என் குடும்பத்துல ஒருத்தன் தான். ஒழுங்கா வண்டியில ஏறு, ஜாலியா போலாம். மாப்பி உன்னை ஏதோ பரம்பரைன்னு நினைச்சேன்டா. ஆனா நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பரம்பரை நிரூபிச்சிட்டடா. உன் மாமா பொண்ணு குல்ஃபி வருவாள்ல, குல்ஃபி மட்டும் இல்ல, கோன் ஐஸ், கப் ஐஸ், குச்சி ஐஸ்னு எல்லா மாமா பொண்ணுங்களும் அங்கதான் இருக்குது. நீ வந்தனா ஜில்லாதான். சரி வா. டேய் மாப்பி, போற வழியில அப்படியே மெடிக்கல்ல நிப்பாட்றா. ஏய் கிஃப்ட் எல்லாம் வேணாம், கம்முனு வா. கிஃப்டா? ஏய் வந்துடும்டா, இறங்குடா. ஏய் என்னடா பிராத்தல்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கூட்டு வந்திருக்க? என்ன இவ்வளவு பேரை வச்சுக்கின்னு வீட்டுல எப்படி பண்றது? அதுக்குதான் மண்டபத்துல வச்சுட்டாங்க. மாப்பி வாட் எ விஷன். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சத்தியமா என் பரம்பரையால இதெல்லாம் பண்ணவே முடியாதுடா. இப்போ 10 போன்ல ஸ்டோரேஜ் இல்லாம போயிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. டேய் போன்ல எடுத்தா கிளாரிட்டியா இருக்குமா? அதுக்குதான் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்ட்டு ஸ்டுடியோல இருந்து ஆள்லாம் இறக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, பிராத்தல் பண்ணிட்டே இருக்கும்போது தலை மேல ட்ரோன் பறக்கும். சீக்கிரமா தட்டை மாத்திர போறாங்க. தட்டா? ஆமாடா, நிச்சயதார்த்தத்துக்கு தட்டு தானே மாத்துவாங்க. பிராத்தல்னு சொன்ன? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பிராத்தல் தானே, அதை போட்டுக்குது பாரு. டேய் அது பெட்ராத்தல்ரா. பெட்ரோல் தராங்களா? எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல பெட்ராத்தல்ரா. நாயே, நீ பிராத்தல்னு சொல்லி என்ன கூட்டு வந்த. பிராத்தல்னா என்ன தெரியுமா? ஐயோ, இது தெரியாம இங்கிலீஷ்ல பேசினா கெத்தா இருக்கும். என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டேன் மச்சான். ஆமா, நீ எதுக்கு என் மாமா பொண்ணு குல்ஃபிய கேட்ட? ஐஷா, நீ எனக்கு அடிச்ச மிகப்பெரிய கிஃப்ட் டி. ஐயோ சோ ஸ்வீட். பட் ஆனா அந்த கிஃப்ட நான் திறந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. அக்கா நீ இது வர்றா. கம்முனு நீ போறியா? அக்கா எவ்வளோக்கா? 500 ரூபாய் தான். அக்கா ஃபர்ஸ்ட் டைம்க்கா தம்பி, 200 ரூபா வாங்கிக்கா. ஓகேவாக்கா? ஐ திருப்பி ரெடி ஆயிட்டியா? அக்கா அது செஞ்சு விடுக்கா. நான் 1/2 மணி நேரம் ஆச்சு ஒன்றும் வரல. ஃபர்ஸ்ட் டைம். என்னப்பா இங்க? அங்கிள் அங்கிள் வண்டியில பெட்ரோல் இல்ல அங்கிள். தெரியும் இங்க ஏன் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நீ என்ன கதை சொல்லுவ எல்லாம் எனக்கு தெரியும். நேத்துக்கு இன்னமும் உங்க அப்பன் பார்ல உட்காந்துக்கின்னு உன் பிள்ளையாலதான் என் பிள்ளை கெடுறான் அப்படின்னு சொல்லி பேசுறான். இங்க பாத்தியா, அப்பன் புத்தி தானே வரும். அப்படியே அப்பன் கரெக்டா இருந்தானா புள்ள கரெக்டா இருப்பான்டா. பேசுறீங்க என்னமோ. அங்கிள் இல்ல அங்கிள், அதெல்லாம் இல்ல அங்கிள். தெரியும்டா எனக்கு. இந்நேரம் என் பிள்ளையா இருந்தாலும் வச்சியா, என் செருப்பு என் செருப்பு உன் செருப்பால எடுத்து நான் அடிக்க சொல்லிருப்பேன்டா. ஒன்ன சொல்லக்கூடாது, உங்க அப்பனை செருப்பாலே அடிக்கணும். சூப்பர். சீக்கிரம் போயிட்டு வாங்க. யாரை பார்த்தாலும் எங்க அப்பா மறையுது. உங்க அப்பன் தான் அங்கிள். இது போதுமா?
கிராக்ஸ் 2500 பாண்டிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பக்காவா இருக்கு, அடிச்சா புளிச்சுன்னு வலிக்கும். நீ என்னமோ நான் தான் உன் பையனை இட்டு போய் கெடுக்கிற மாதிரி பேசுற. இந்த நேரத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு வாக்கிங்கா? எனக்கு தெரியும், அப்பனுக்கும் பிள்ளைக்கு இதே வேலை நினைக்கிறேன். திலீப் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னேன், உங்க அப்பா எங்க போறான், நீங்க குடும்பம்டா. ఏడు కొండల వాస శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద रुक रुक। ए जी ते उतार, गाड़ी में चला हूँ। अरे कहाँ हो गए? वो लड़की मोला चैलेंज करके गई से, अब मैं वाला गाड़ी चला के दिखाऊं। ते उतार। अरे यार उतार। अरे यार मोर कपड़ा फाड़ दे, अब मैं काला पहिर हूँ। मोर पर्स में कपड़ा है, पहन ले। हाँ, ये कपड़ा एकदम फिट है इस तौर में। चलो उतार, गाड़ी में चला हूँ। कैसी लगी? महासंग्राम महासंग्राम महासंग्राम। टूट के बिखर जाने, लेकिन 1 सेकंड, ए जीते जानबूझ के हमर गाड़ी काबर खुदवा देस? काबर नहीं गिरा हूँ? ओ मन गिरे तो का गाड़ी एक कन टूटे, और हमार गाड़ी देख, हमन गिरे तो हमार गाड़ी पूरा टूट गई। उकल मैं कम होगा? हम जीना नहीं चाहते, सिर्फ हमरा फांसी को सजा चाहिए भाई। किसी को छी, बदतमीज लड़का कहीं भी बैठ जाता है। ஒரே நிமிஷம் இருங்க. மா வெளியில ஒரு பிச்சைக்காரங்க பாவமா காசு கேக்குறாங்கம்மா, ஒரு 20 ரூபா இருந்தா தாங்கம்மா. அண்ணா வீட்ல யாருமே இல்ல. இனிமேல் எந்த தப்புமே பண்ணக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். மெசேஜ். பேபி பேபி, வீட்ல யாரும் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ஜாலியா இருக்கலாம். வந்துட்டேன் அம்மாவுக்கு வந்துட்டேன் அம்மா பேபி பேபி எக்ஸசைஸ்லாம் பண்ணி வந்துட்டு ஆரம்பிக்கலாம் பேபி, சீக்கிரம். பேபி சாரிடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். வீட்ல அம்மா அப்பா வந்துட்டாங்கடா, ஓடி போயிருடா. குட்டி என்னோட மல்லுக்கு. ஐயோ மச்சான் சார்ரா, நான் வேற தேவையில்லாம போகும்போது அடிச்சுட்டு போயிட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான். சரி போகும்போது எதை கேட்டு என்ன கேட்டா? 100 ரூபா கேட்டேன்டா. 100 ரூபா. என்னடா மச்சான் காசு கொடுறா. கட்டு. அவளே என்ன ஒன்றும் பண்ணலன்ட்டு கடுப்புல வர உனக்கு 100 ரூபா கொடுப்பாங்களாம். இப்படி போய் ஏமாந்துட்டு வந்துட்டேன். ஏன்டா மச்சான் இங்க பாரு, யார் வீட்டுல யாரும் இல்லையாமா, என்ன கூப்பிட்டுருக்கா.
போப்போ இப்பதான் நான் வாங்கிட்டு வந்தேன், நீ போய் வாங்கு போ. என்னாச்சு? வீட்டில் ஆள் வந்துட்டாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாளே. அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மச்சான். மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாடா. அப்பா இந்தாங்கப்பா. அப்பா அவங்க வந்திருக்காங்கப்பா. பேர் என்ன? தீபக் அங்கிள். அங்கிளா? சிட்டியா? ஆமா அங்கிள். நம்ம ஆளுங்களா? சொல்லு. அதான் சொன்னேனேப்பா. என்ன சொன்ன? என்ன ஜாதி என்ன கோத்திரம் தெரியாத கண்ட நாயெல்லாம் எனக்கு சரி சமமா குறைச்சிருக்க. அங்கிள் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அங்கிள். ஏய் அத பெரிய பேசிக்கல உட்கார. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா சொல்ல போற? என்னங்க பொறுமையா பேசுங்க. அம்மா ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசக்கூடாது. பின்னாடி போ. தம்பி என் பொண்ணு உனக்கு இல்ல, கிளம்பு. என்ன அங்கிள் மிரட்டி பாக்குறீங்களா? நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர்ல எப்படியோ அதே மாதிரி தான் எங்க ஊர்ல நானு ஐடில வேலை பாக்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா இல்லையா? பொண்ணு கொடுக்கணுமா? கொடுக்குறது நீ என்ன ஜாதிக்காரனடா? சென்னையில எங்கேயோ ஒரு மூலையில வேலை பாக்குற பத்தேசி என் வீடியோ வந்து ஏன் தங்கச்சி கேக்குறியா? போட்டுருவேன் போட. அப்பா இவர் இல்லைன்னா நான் செத்துருவேன்ப்பா. செத்துறி. உன்னை பெத்த பாவத்துக்கு நானே டீல விஷத்தை கலந்து உனக்கு கொடுத்து கொன்னுட்டு கௌரவமா சொல்ல வேண்டி. அதான்ப்பா கொடுத்துட்டேன். என்ன சொல்ற? டீல விஷம் கலந்துட்டேன். சுடுகாட்டுல போய் சொல்லுங்க உங்க ஜாதி பெருமைய. என் பொண்ணு என்ன கொன்னுட்டான்னு. என்ன என்னடா போலீஸ் இருக்காங்கடா. அதான் ஹெல்மெட் போட்டுனுறல போடா. ஏய் 2 பேரும் குஷ்டு இருக்கிறோம்டா. ஆமால சரி வண்டி எடுத்து வண்டி எடுத்து. சரி வண்டி குடு, நான் ஓட்டுறேன். நீ ஏன் போதில இருக்கிற? வந்து உட்கார், நான் ஓட்டுறேன். டேய் கம்ப்ளேஷே வானாண்டா. ஏய் குடிகார நாயே, நான் வண்டிட்ட போய் வண்டி குத்திங்க பாரு. யோ சொட்ட ஓரமா போய். ஏய் மச்சான் யாரும் சொட்டன்னு சொல்லாதடா. உனக்கு ஒரு நாள் சொட்ட வரும். அப்ப அவன் புள்ள வந்து உன்னை சொட்டன்னு சொல்லுவான். எப்படியும் அவன் புள்ள என்ன சொட்டான்னு சொல்லுவான். அதான் இப்ப அவங்க அப்பனை ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். உட்கார்றா. போதில இருந்தாலும் தெளிவா இருப்போம் நாங்க. டேய் தம்பி ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுப்பா. அங்கிள் இட்லி குண்டா மூடி இருந்தா முதுகுல மாட்டீங்க. ஆமா மாதிரியா இருப்பீங்க. பெரியவங்க அப்படி பேசானா? ஓ சார்னா, ஆனா நீ பாக்க அப்படிதானே இருக்கற. நாடா ஏற்கனவே 3 பேர் இருக்கிறோம். அந்த ஆள் லிஃப்ட் கேக்குறான். போலீஸ் அது. போலீஸ் இருந்தாலும் லிஃப்ட் கொடுக்க முடியாதுடா. போலீஸ்க்கு சொல்ற லிஃப்ட் கொடுக்க முடியாதுன்றா பத்தியாரா. நான் பார்த்த ஆளே சரியில்லையே. நான் குடிச்சிருக்கியா? இல்ல சார். நம்புற மாதிரி இல்ல. ஊதே. ஊதவா? ஏய் நான் காமெடி பண்றியா? வாயில ஊதுற. யார் வாயில சார்? ஐயா சார் இங்க வாங்கலாம். இவனை பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்கான். யோ நயாச்சு. யோ இவனுங்களை அமுச்சுடியா? அங்க ஒரு மணல் அறிவு வருது பேர், அவங்கள போய் பிடி. டேய் நீங்க போங்கடா. டேய் ஹெல்மெட் போடுறா. வீட்டுக்கு போய் போட்டுக்கிறேன் சார். பாய் சார். பாய் சார். தேங்க்ஸ் சார். பாய் சார். பாய் சார். பாய் சார். சார் உங்க வண்டி எடுத்துன்னு போறானுங்க சார். யோ புடி அவனுங்கள. நீங்க ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒன்னு என்னங்க 2-3 கூட கேளுங்க. நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவீங்களா? சீச்சி அவ்வளோலாம் இல்லைங்க. எப்பனா ஹாப்பியா இருந்தா குடிப்பேன். ஓ. எப்பனா சேடா இருந்தாலும் குடிப்பேன். ஓ. ஃபேமிலி கெட் டுகெதர்லயும் குடிப்பேங்க. எங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒண்ணா லைட்டா போடுற பழக்கம் இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் எதனா போனோன்னா அப்படியே லைட்டாக பார்ட்டி பண்ணுறதுங்க. சாட்டர்டே சண்டே அதெல்லாம் தவிர்க்க முடியுமா? அந்த டைம் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம். அதனால் அப்படியே சில் பண்ணுறது. ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக போடுறது தாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க, அவங்கள போயிட்டு வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் அப்பப்போ போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுது. கசின்ஸு ஐயோ சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அப்பப்போ லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறதுங்க. அப்புறம் அப்பப்போ தூக்கம் வரலன்னா லைட்டாக குடிக்கிறதுங்க. அப்புறம் தெரிஞ்ச வீட்டில் யாருன்னா தவறிட்டாங்கன்னா சோகத்தை பகிர்ந்துக்கணும்ல, அதனால் லைட்டாக அப்பப்போ போடுறதுங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோலாம் அடிக்கிறது இல்லைங்க. அப்போ எப்பவுமே நீ குடிப்பேன். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. No.
தம்பி ஒரு சிக்கன் ரைஸ் நல்ல காரமா போட்டு வை. அண்ணா ஒரு கட்டிங்க போட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஓடுறே. தம்பி ரைஸ் போட்டாச்சா? போடலையா? எட்டு மணிக்கு சொல்லிட்டு பண்ணடா. மணி நேராச்சு, 10 மணி ஆச்சு. இன்னொரு படம் நேராச்சா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்னாச்சு என்னாச்சு? நான் சொல்றேன் 8 மணிக்கு ரைஸ் போட சொன்னேன். மணி 10 ஆச்சு. இன்னும் போடாம இருந்துச்சுடா. ஏன் மாஸ்டர் இப்படி பண்றீங்க? வர கஸ்டமர் எப்படி தான் நடந்துறீங்களா? வேலை பார்க்கும்போது போன் வந்தா என்ன கேக்குறீங்களா? கவனத்தை ரைஸ்ல வைங்க, ரீல்ஸ்ல வைக்காதீங்க. அவர் 8 மணிக்கு சொன்னாருன்னா 8:10 கட்டி வச்சிருக்கணும். ஐயோ அவர் நேரத்து 8 மணிக்கு சொல்லிட்டு போனாரியா? ஏய் இப்போ லெஃப்ட் கட் பண்ணோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு கட் பண்ணு. டேய் லெஃப்ட் போறதுக்கு எதுக்குடா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும்? ரைட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே லெஃப்ட்க்கு போடணும். ஏய் அந்த பக்கம் போணும், மிரர் பார்த்து பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து கட் பண்ணு. டேய் இதுக்கு எதுக்குடா மிரர் பாத்து? இந்த தலைய திருப்பி பார்த்தா தெரிய போகுது. ஏய் முன்னாடி பாரு மூதேவி, பின்னாடி திரும்பி பார்க்க போறனா அப்ப கண்ணாடி எதுக்கு வச்சிருக்க? கண்ணாடியா? அது மூஞ்சி பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல? தலைய வச்சு முன்னாடி ஒருத்த நவுறாம போயிட்டே இருக்கான் பாரு. 6 அடி தள்ளி போடு. அதுக்கு எதுக்குடா ப்ரோ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போங்க ப்ரோ. நான் அப்படியே ரைட் வச்சு அப்படி போய்க்கிறேன். அந்த அங்கிள் கொஞ்சம் ஓர போங்க அங்கிள். எப்படி ஓடிட்டு இருக்க? டேய் தம்பி ஓர போ. ஏய் கிராஸ் பண்ணோண்டி, முதல்ல ரைட்ல பாரு, அப்புறமா லெஃப்ட்ல பார்த்து கிராஸ் பண்ணு. ஓகேவா? ஏய் மத்தவங்கள எதுக்கு நம்ம பாத்துட்டு நம்ம அப்படியே அம்மா. ஏய் இடம் வந்துருச்சுடி, பிரேக் புடி. பிரேக் எதுக்குடா பிடிச்சிட்டு? தோ இப்படியே எடுத்துலாமே. டேய் 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 அட எல எடுத்துவலே. ஏன்டா லுங்கி தூக்கி பிடிச்சு உட்காந்துருக்கா? ஏதோ படர் தாமரை வந்துருச்சாண்டா. கண்ணாயெல்லாம் வச்சிருக்கேன். கண்ணாயில வச்சிருக்கியா? எல்லாம் கண்ணாயில வச்சிட்டு இருக்கா? டாக்டர் போய் பாடுறாங்க. கார்த்திக் படர் தாமரை வந்துருச்சான். நோ இது கண்ணாயில வச்சு. ஏன்டா என்னன்னா என்ன இது சொல்லிட்டு இருக்கா? ஏன்டா இதெல்லாம் கோச்சிக்க மாட்டாடா? இதை யாரும் சொல்லுவாங்களா? தம்பி என்னடா இதெல்லாம் நினைச்சிக்க மாட்டா. பேசுற விஷயமானா இது? நாளைக்கு முன்ன அந்த அக்கா என்ன பார்த்தா என்ன நினைக்கிறான்? விடு இல்ல இப்ப சொன்னதுக்காக கோச்சிக்கிறானுங்க பசங்க. என்னடா என்னாச்சு? ஒரே லூஸ் மோசனா போயிட்டு இருக்கா. நேத்து சாப்பிட்டோம் தெரியுமா? அது ஒரு நிமிஷம் ஒரே பின்னாடி அப்படியே எரியுதுடா. அப்படியே நான் சொல்றது கேளு. 4 வர புரோட்டா 2 பன்னு அடி சரியா போடும். இதே சேராத சாப்பிட்டு போனா இருக்கு. அதான் லூஸ் மோசனா போகுது. எல்லாமே அந்த இடம்லாம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு இருக்கான். சாப்பிடணும். என்ன சொல்லிட்டு இருக்கா வாழ்ட்டா? ஜாலியா பேசிக்கிட்டீங்க, அதான் நான் சொன்னேன். வேற ஒண்ணுலடா. இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமா? அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கு பேசுறதுக்கு எது இல்ல கம்முன்னு இருக்கணும். இங்க பேசுறது அங்க சொல்லிட்டு இருக்க. ஹலோ ஏதோ பேசுனேன். அதான் கோச்சிக்கிறானுங்க பசங்க. இதையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. போனா கேரளா கூட போயிடலாம். சரி பேசுறேன். ஒண்ணு கூட வந்துடுறேன். ஊட்டி எல்லாம் தூக்கிடு. அதான் ஊட்டி கொடைக்கானல போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தானா, அப்புறம் நிதி ஈரனோட போயிட்டான். அப்படி அங்க தெரியல எங்க இருக்கான். என்னடா பேசிட்டு இருக்க? அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை சொன்ன வாக்கியம் ஒண்ணு கூட போறதலாமா சொல்லுவாங்க அக்காட்டா? ஏன்டா இதுல என்னடா இருக்கு? நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்ப பேசுறது எதுலாம் நாங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமானது? எதை சொன்னாலும் அதான் கோச்சிக்கிட்டே இருக்கானுங்க உனக்கு. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? சொல்லிட்டு இருக்காரு. இவன்ட்ட பேசி தீர்க்க முடியாதுடா. அதான் பேசினாலும் இவனை கல்யாணம் பண்ணதுக்கு வந்து காட்டு வேலையெல்லாம் செய்ய விட்டுட்டான். என்ன டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? நீ ஒரு ஏழை, உங்ககிட்ட காசு பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 வாட்டி சொன்னேன்டி, நீ தான் என் உலகம், உன்னை தவிர வேற எதுவும் இல்லைன்னு. ஏய் ஆபீஸ்ல ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குடி, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறியா? சரி வரேன். சரி நான் லொகேஷன் அனுப்புறேன். டேய் நம்ம ஆபீஸ் லொகேஷன் எனக்கு தெரியாதா? ஏய் இல்ல நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்கதான் இருக்கு, அங்கதான் ஒர்க் இருக்கு, அதனால தான் லொகேஷன் அனுப்புறான்னு கேக்குறேன். சரி அனுப்பு. டேய் நீ நம்ம ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியே, உன்னால நம்பியார் இந்த ஆபீஸ்ல வேலை? ஆமா அதை பார்த்தா ஆபீஸ் மாதிரி தெரியலையே. ஆபீஸ் நேம் என்ன? ரெஜிஸ்டர் ஆபீஸ். ரெண்டுக்கு ஏதாவது கல்யாணமாடா? சாட்சிக்கு ஏதாவது போடணுமா? மெயின் கழுத்து நம்ம தான் போட போறோம். புருஷன் சொன்னதும் ஐயோ 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 ஐயோ
மச்சான் ஃப்ரெண்டு. யாரா? ஹாய், என் பேர் ரிக்கி. ஹாய். பிளாக் சேம் ஸ்வீட். நீங்க எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும். கண்டிப்பா. மச்சான் இவன் வேணாம்டா, இவன் தானே என் க்ரஷ். முன்னாடி சொல்லுவானம்மா, மைண்ட் மறந்தா இல்லையா? ஓ, நீங்க போய் உட்காருங்க. யா ஷூர். பொருத்தமே இல்லடா. ஹலோ. செட் ஆகாது. மச்சான் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணடா. ஏய், முதல்ல கெஞ்சாத ஆம்பளை மாதிரி பி ஆல்ஃபா. ஏய், யாரை பார்த்து ஹெல்ப் பண்ற? தற்கூரி. சரி விடு, செட் ஆக்கி விடுறேன். நம்பி வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு லாங் ஹேர் வச்ச பசங்க சுத்தமா பிடிக்காது. ஷார்ட் ஹேர் தான். நீங்க பசங்க கிட்ட வேற என்னென்ன டேலண்ட்ல எதிர்பார்ப்பீங்க? அண்ட் ஐ லைக் கைஸ் ஹூ குக். செம்மையா சமைப்பான், அது பெப்பர் சிக்கன் சூப்பரா வைப்பான். இவன் கை பக்கத்துக்கு நாங்க எல்லாருமே அடிமை. என்ன மச்சான், சமைப்பேல? சமைச்சிடலாம். நான் நல்லாவே சமைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? சீ வேணாம். ஹலோ. ஓ வெயிட், ஐ லவ் பைக் ரைடர்ஸ். தொக்க மாட்டனா. இவன் ரேசருங்க, பைக் ரைடர். இவன் பைக் கீழருக்கு பாத்தீங்களா இல்லையா? சூப்பரா ஓட்டுவான், பறப்பா அப்படியே. நீங்க இவன் கூட ரைட் போக கூடாது. மச்சான் அதெல்லாம் வேணாம்டா. சொல்லுமா இல்லையா? வெக்கப்படுறாங்க, நீங்க போங்க. This is my bike. Have a seat. டேய் இந்தரா. எவ்வளவு புத்தி. மச்சான் எங்கடா அந்த பொண்ணு? ஹலோ. டேய் மச்சான் தோண்டண்டா. டேய் எரும மாடு, உன் கண்ணனை பிடாரிடா வச்சிருக்க. என் 60 ரூபாய் போனுடா. ஐயோ. இங்கடா காசுடா. காசு இல்லையா மேடம்? காசு இல்லைன்னா எதுக்கு ரோட்ட ஜட்டு மாதிரி பறக்குற? எரும மாடு மரியாதை காசுடா. 60,000 ரூபாடா. சும்மாவா? என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? நீங்க என்ன மேக்கப் யூஸ் பண்றீங்க? ஏய், நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ணல. என்ன? ஐயோ நிஜமாவா? மேக்கப் யூஸ் பண்ணாமலே இவ்ளோ அழகா இருக்கீங்களா? தயவு செய்து மணிரத்னம் சார் ஆபீஸ் பக்கம் மட்டும் போயிடாதீங்க மேடம். ஏன்? மணிரத்னம் சார் அவரோட அடுத்த படத்துக்கு ஹீரோயின் ஆப்ஷன் தேடிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் போனீங்கன்னா அல்வா மாதிரி தூக்கிடுவாரு. நான் அப்படியா இருக்கேன்? அந்த மம்தா பைஜு மாதிரி இருக்கீங்க மேடம் பாக்க நீங்க. ஐயோ மேடம், அந்த 60,000 ரூபாய் சொன்னீங்களே, என்கிட்ட காசு இல்ல மேடம். இல்ல பரவாயில்ல, விடுங்க. தேங்க்ஸ், நானே பாத்துக்கிறேன். அப்படியா? போன் மட்டும் என்கிட்ட எடுத்து. சாரி மேடம். வெரி சாரி மேடம். தேங்க்யூ. மணிரத்னம் மறந்துடாதீங்க. ஓகே. சாரி மணி சார். மணிரத்னம், மம்தா பைஜு. ஹலோ. நீ கனவா, நான் ஆபீஸ் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? வீட்ல தான் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி முதல்ல ஏஞ்சி நில்லு. ஏன்டே என்னடி ஆச்சு? எந்திரி, நான் சொல்றேன். ஏஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நேரா கிளம்பி கிச்சனுக்கு போ. ஏன் எதையாவது வேக வைக்கணுமா? நீ போ, நான் சொல்றேன். வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? அங்க மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பாரு. சீப்பட்டியா? இல்லையே. சாமி ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கும் பாரு. சாமி ரூம் இருக்கு. கிடைச்சிருச்சா? பத்த வை. பத்த வைக்கணுமா? பத்த வச்சுட்டேன், எரியுது. அப்பாடா, நல்ல வேலை. நான் கூட கேஸ் ஆன்ல வச்சுட்டு வந்துட்டேனோன்னு நினைச்சேன். சரி ஓகே, பாய். மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. பேபி, ஊட்டாண்ட தண்ணில அறி வந்திருக்கோம். நான் போயிட்டறேன். பை பை. பேபி பாத்து பாத்து போயிட்டு மெசேஜ் பண்ணு. பார்க்கலாம். பை. டேய், அந்த பொண்ணு உன்னை உண்மையாவே லவ் பண்ணுதாடா? ஆமாடா, ஏன் கேக்குற? நீ வேணா ஒரு பையனை வச்சு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி பாரு. அப்ப தெரியும் அவ உண்மையா லவ் பண்றாளா இல்லையான்னு. எதுக்கு வேற பையனை விட்டு ப்ரப்போஸ் பண்ணோம்? நம்மளே போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். இந்த கெட்டப் அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கங்க. ஏன்பா முதுகு பின்னாடி என் மூஞ்சி தெரியுதா என்ன? ஏங்க நீங்க திரும்பினா இந்த உலகமே தெரியுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் பின்னாடி ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அழகா இருக்க பொண்ணு யாரு தெரியணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நீங்க சிங்கிளா கமிட்டடா? இது என்ன சந்தேகம்? நான் சிங்கிள் தான். ஆத்தாடியே, கபாலமே கலங்கிச்சுறாயப்பா. ஏய் பேபி, எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தானே. நான் சும்மா பிராங்க் பண்ணேன். அப்படியா? ஆத்தாடியே. பிரேக்கப் டி. எனக்கு இது வேணும். இனிமே இந்த மூஞ்சி யாரா பாப்பா? பசங்க நம்மளே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கோமா. ஐயோ லூசு மாதிரி பேசுறேனே அம்மா. பசங்க தூக்கு மாட்டி செத்துடலாமா? ஐயோ சீலிங் ஃபேன் கூட இல்லையா, டேபிள் ஃபேன் தானே இருக்கு. என்ன தப்பு பண்ண? ஒன்னும் இல்லம்மா. பேசாம நாளைக்கு நம்மளும் மாறு விஷயத்துல போவோம்.
ஹாட்லைன்ல நான் உங்க கணேஷ். Tell me what can I அது do கூட for you? கேட்க முடியல, விளம்பரமா வருது. யார் இது? ஏரியா புதுசா இருக்கு. இது வேற ஒருத்தி மேக்னெட் மாதிரி பக்கத்துல வந்து ஓட்டிட்டு. எனக்கு புரியுது உங்க கஷ்டம் என்னன்னு. சோகமெல்லாம் இருக்காதீங்க வாழ்க்கையில. வாழ்க்கைனா கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீங்களே செத்துருவீங்க. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. வேணா நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? பொண்ணு வேற அழகா இருக்கு, ஃப்ரெண்ட் ஆகலாமா வேற கேக்குது. ஓகே சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதென்ன கையா அடிப்போம் படா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. ஆனா எப்படி சொல்றதா தெரியல. சீ இதுல என்ன இருக்கு சொல்டா. நம்ம லவ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? ஏண்டி மூக்கணும்ன்ற? ஒரு நிமிஷம் இருடா. டேய் நீயா ஏண்டி இப்படி பண்ண? நம்ம காதல் எவ்வளவு புனிதமான காதல்னு காட்டுதான் இந்த கேடுகிட்ட வேலையை நான் பண்ணேன். என் புருஷனை தவிர இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுடா. தேவி உன்னை விட அந்த மூக்குல வண்டு ஓட்டிட்டு இருந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை விட அந்த கண்ணத்துல மச்சம் வச்சிருந்தவரு தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா நானே எடுக்கிறேன். அடையாளமே தெரியல நமக்குள்ள. ஆமாண்டி வேற யாரோ மாதிரி இருக்கும். மச்சான் இந்த பொண்ணு எனக்கு இங்கிலீஷ்ல ஏதோ மசாஜ் பண்ணுது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரா. மசாஜா எங்க? டேய் போன்லடா. ஓ மெசேஜா? டேய் இது இங்கிலீஷே இல்ல டங்கிலீஷ். தமிழ்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புவாங்க. அண்ணா பண்ற சப்பிட்டியா அந்த லாங்குவேஜ்ரா. டேய் அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு ஸ்கூல்ல சொல்லி தரல மச்சான். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, கொஞ்சம் பேசி உஷார் பண்ணி விடுறா. டேய் நீ சிங்கிளான்னு கேக்குறாடா. நான் எங்க சிங்கிள்? அதான் கூட பிறந்த அண்ணன் இருக்கான்ல, வீட்டுல 2 பேருன்னு போட்டு விடு. சொத்து பிரிஞ்சிரன்னு கவலைப்படுறா போல வெண்ணம்மாவ. I am going to COPLE couple of the days. Okay bye. பேசியாச்சு, அதான் முடிஞ்சுச்சு. வெக்கப்பட்டு போட்டோ தூக்கிட்டு இருக்கா. போட்டோலாம் தூக்கல, உன்னை பிளாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் சொல்றதெல்லாம் கேக்குறா. நீ சொல்றது அவையாண்டா கேட்கணும். டேய் புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டுதான்டா ஆகணும். நாங்கதான் இப்ப லவர்ஸ் ஆயிட்டோமே. லவர்ஸா? டேய் போனை கொடுத்து 2 நிமிஷம் தான்டா ஆகுது. அப்படின்னடா பேசி வச்சா? நான் உன் ஃப்ரெண்டு பேசுறேன். உனக்கு இங்கிலீஷ் மசாஜ் பண்ண தெரியல, நான் நல்லா மசாஜ் பண்ணுவேன்னு சொன்னேன். என் பர்சனல் ஐடி கேட்டா நான் கொடுத்தேன். ஆனா சத்தியமா உன்னை பிளாக் பண்ணுவோன்னு நினைச்சு கூட பாக்கல மச்சான். ஓகே மச்சான், நாளைக்கு கிருஷ்ணர் கோயில்ல மீட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கா. நான் போய் சந்தோஷ் கிட்ட ஷூ வாங்கிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு எதுக்குடா ஷூ? ஏன் ஷூவை கிழிச்சிட்டு நீ ஷூ வாங்க போறியா? வாடி. ஏண்டா எனக்கு மசாஜ் பண்ண தெரியலன்ட்டு உன்கிட்ட போனை கொடுத்தா நீ அவனை மசாஜ் பண்றதுக்கு கூட்டின்னு போற. கிட்ட வாங்க வாங்க. நானே அப்படியே பேசுறேன். பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரியலன்னா ஒழுங்கா ChatGPT போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மசாஜ் பண்ண கொடுத்தீங்க நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவான். உங்க டீம்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனை இந்த கமெண்ட் அவனை இந்த வீடியோல மென்ஷன் பண்ணி விட்டு போங்க. ஏனே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு எதுவும் வைக்கல, இருந்தாலும் இங்க வேலை ஏதாவது கிடைக்குமானே? இதுக்கு முன்னாடி ஒர்க்ஷாப்ல வேலை பார்த்திருக்கியா? பாத்திருக்கேனே, என்னென்ன வேலை செய்வாங்கன்னு பக்கத்துல உட்காந்து பாத்திருக்கேன். ஆனா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கரெக்டா பிக்கப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிருவேன். அப்படியா? அப்ப உனக்கு நான் ஒரு இன்டர்வியூ வைக்க போறேன். இப்ப வீடெல்லாம் அடிக்கணக்குல அளப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த வண்டிய எப்படி அளப்பாங்க ராஜா? இப்போ உனக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துறேன். மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர். இதுல எது சரியான பதில்? கிலோமீட்டர்னே. கிலோமீட்டரா? என்னடா சொல்ற? என்னன்னு இது? வண்டி எல்லாம் ரோட்ல தான் ஓடுது, ரோட்டை கிலோமீட்டர்ல தான் அளக்குறாங்க. வண்டியோட மைலேஜும் கிலோமீட்டர் தான் சொல்றாங்க. அது போக எல்லா மெக்கானிக் செட்டும் ரோட்டு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் என்னன்னு கிலோமீட்டர்ல தான் அளப்பாங்க. ஓ நீ அப்படி வர. சரி இந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் வரும்? அந்த வண்டியா? வண்டியில தெளிவா போட்டிருக்கான் பாருங்க, 100 கிலோமீட்டர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி அதை விடு. இப்ப கஸ்டமர் ஒருத்தர் வண்டியில பிரேக் பிடிக்கலன்னு வராரு, அப்ப நீ என்ன பண்ணுவ? இதே தானே கேள்வி. கஸ்டமருக்கு பிடிக்காத பிரேக் வண்டியில எதுக்கு வச்சுக்கிட்டு கழட்டி எரிஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது மாட்டி விட்டுற வேண்டியதான். டேய் அதெல்லாம் விடுறா, எல்லாத்தையும் மறந்துரு. ஆனா கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ ஒரு கஸ்டமர் ஆயில் மாத்தணும்னு உன்கிட்ட வண்டி எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? முதல் கேள்வி, பாம் ஆயிலா கோல்டு வின்னரா? பட்டம் அப்பத்தமா சித்தப்பா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? என்னடி
என் அப்சரா பென்சில் காணோம் சார். வேற பென்சில் வாங்கிக்கலாம் போய் உட்காரு. எனக்கு அதுதான் வேணும். சோ டேய் எவன்டா அவன் பென்சில் எடுத்தது? சார் நாங்கலாம் எடுக்கல சார். நீங்க இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டீங்க. இருங்க பிடி சார் வர வைக்கிறேன். ஹலோ சார். நான் சார் ஆச்சே. சார் இந்த உளி முஞ்சோட பென்சில் எவனே தூக்கிட்டானா? ஜப்பான்டா பென்சில் எடுத்துட்டு. நாங்கலாம் எடுக்கல சார் சத்தியமா. இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டீங்க நீங்க. இருங்க நானே வந்து செக் பண்றேன். நான்லாம் எடுக்கலடா. நட்ராஜ் பென்சிலா இருந்தா கூட பரவாயில்ல. அப்சரா பொம்பளை பென்சில் வச்சு நான் என்ன பண்றது? எத்தி ஆம்பளத்தோட பென்சிலா மாட்டிக்கிட்டான்டா கோயிந்தா. என்னடா இது? குளிர் உதடு சார். பேக்ல ஒரு நோட் இல்ல பென் இல்ல குளிர் இருக்குது. ஓடுறா புள்ளையா எடுத்தியா? இல்ல சார். என்னடா இது லேடிஸ் பேக்? சார் கண்டுக்காதீங்க சார். இந்த கருமத்தெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க சார். நோட்டா? இவன் ஒருத்தன் தான் சார் நம்ம கிளாஸ்ல நோட் எடுத்து வந்திருக்கான். மச்சான் அவனை நினைச்சா பெருமையா இருக்குடா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளா. ஐயோ சார் அது அப்படி இல்ல. இதோ இப்ப பாருங்க. டேய் பேக் எங்கடா? சார் பேக் எடுத்துட்டு வர பழக்கம் இல்ல சார். செக் பண்ணுங்க சார் அவனை. சார் பழிகிட நீங்களே படிங்க. பூக்கள் வெள்ளையாக இருந்தால் நேசிக்கிறாய், என் மனம் வெள்ளையாக இருந்தால் ஏன் யோசிக்கிறாய். யாருக்கு தான் இவ்வளவு கேவலமா கவிதை எழுதுனா? இந்த ஆம்பளை தொண்டைக்கு தான் சார். எனக்கு தான் எழுதுனியாடா? ஆமாண்டி மேனா. ஐயோ அம்மா ஐயோ முடியலடா கடவுளே. அஜித்தே மச்சே என்ன விட்டு போயிட்டியா மச்சே? நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா வாடா. என்ன பண்றது? எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க bro. Oh no. हाय ChatGPT मेरी गर्लफ्रेंड ने मुझे बोला हाय, तो क्या रिप्लाई दूं उसका? हेलो बोलो और स्माइल करो और कॉम्प्लीमेंट दे दो जैसे यू लुक ब्यूटीफुल टुडे. हाय, यू लुक ब्यूटीफुल टुडे. ChatGPT मेरे बॉयफ्रेंड ने बोला आई लुक ब्यूटीफुल टुडे. मैं क्या बोलूं? ओह थैंक यू. वैसे आज का क्या प्लान है? थैंक यू. वैसे आज का क्या प्लान है? उसने मुझे बोला आज का क्या प्लान है, क्या रिप्लाई दूं? बोलो प्लान सिंपल है, बस तुम्हारे साथ टाइम स्पेंड करना है. ओके ओके. प्लान सिंपल है, बस तुम्हारे साथ टाइम स्पेंड करना है. उसने बोला मेरे साथ टाइम स्पेंड करना है. उसका क्या रिप्लाई दूं? Stop, you are making me blush. Stop, you're making me blush. अब क्या बोलूं? Your daily limit is over. Upgrade to continue flirting. Oh no. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. பாரு நல்லா பாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பாரு. வாய்ப்பழம் தான் பாரு. பாத்தியா? வாய்ப்பழம் தான் பாத்தியா? हेलो हेलो मैडम, আপনার একটা পার্সেল আছে। হ্যাঁ আসছি। দিন। আপনার ফোনে একটা ওটিপি গেছে বলুন। কি হলো? ये क्या हो गया? বলুন ওটিপিটা বলুন। 7614 কি হলো? யூரின் போற இடமா இது? தம்பி யூரின் போற இடமா இது? சொல்லுப்பா, யூரின் போற இடமா இது? தம்பி சொல்லுப்பா. தம்பி உனதான் கேட்டுனா இருக்குல்ல, யூரின் போற இடமா இது? தம்பி அங்க இருந்து கேட்டு வர, யூரின் போற இடமா இது? எனக்கு அர்ஜென்ட்பா, அதனாலதான் அங்க இருந்து கேட்டு வர, யூரின் போற இடமா இது?
சொல்லுப்பா. ஒரு மோட்டர் கூட போட மாட்டான். ஐயோ நோ நோ இங்க வேணாம். தம்பி என்னப்பா ஆச்சு? நோ பாம்பு கடிச்சிச்சுனா. ஐயோ என்னப்பா இப்படி கடிச்சு வச்சுக்குது? நோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா. இருப்பா நான் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். யோ நம்மனா ஃபங்க்ஷனா போறோம். பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் தான் போறோம். அப்படியே வேணா போலாம். சரி வா வா போலாம். நோ கொஞ்சம் வேகமா தான் போயேனா. தம்பி இதுக்கு மேல வேகமா போனா டயர் போயிடும்பா. யோ நீ இந்த வேகத்துல போனா என் உயிர் போயிரியா. நோ நீ முதல்ல நிறுத்து நான் ஓட்டுறேன். ஐயோ என்னப்பா நீ என் மீது நானா வண்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ பெட்ரோல் போட மறந்துட்டேன்பா. போற வயல அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாமா? ஐயோ ஐயோ தம்பி என்னப்பா இங்க நிறுத்திட்ட? நானா நான் பாரத்ல எல்லாம் போட மாட்டேனே. செல்லுல போட்டாதான் குவாலிட்டியா இருக்கும். ஐயோ தம்பி கோச்சுக்காத. பயங்கரமா பசிக்குது. ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாமா? என்னப்பா நீ டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பொறுமையா போ. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போறேன். தம்பி 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 டாக்டர் 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 நான் தான்டா டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். தம்பி பதறாதப்பா. என்ன ஆச்சு டாக்டர்? பாம்பு கடிச்சிச்சு டாக்டர். பாம்பு கடிச்சிச்சா? என்ன பாம்பு? அதெல்லாம் பார்க்கல டாக்டர். தம்பி பாம்பு ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம்ப்பா. யோ எனக்கு கஷ்டம். நான் போட்டோ எடுக்கிற வரையும் அதெல்லாம் போஸ்ட் குத்துன்னு இருக்குமா டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பாருங்க டாக்டர். பி அட்லீஸ்ட் பாம்பு எப்படி இருந்துச்சு பாத்தியாப்பா? டாக்டர் மேல கோடு கோடா இருந்துச்சு டாக்டர். கோடு கோடா இருந்துச்சா? ஐயோ கட்டி வரையும் தான் சரியான விஷயம். நீ டாக்டரா நான் டாக்டரா? தண்ணி பாம்பு கூட தான் கோடு கோடா. கட்டி வரையும் தான். தண்ணி பாம்பு கட்டி வரையும் தான். தண்ணி பாம்புப்பா கட்டி வரையும் தான். சரிடா தம்பி பாம்பு கட்சி எவ்வளவு நேரம் ஆகுது டாக்டர்? ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு டாக்டர். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. என்ன பாம்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க டாக்டர். 10 நிமிஷத்துல எப்படி கண்டுபிடிப்ப? 10 நிமிஷத்துக்கு மேல அவன் உயிரோட இருந்தானா அது தனி பாம்பு தான். அப்படி அவன் 10 நிமிஷத்துக்குள்ள செத்துறேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா கட்டி வரையும் தான். சம விஷயம். தம்பி நீ ஒன்னும் பயப்படாத. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். கட்டி வரையும் தான். ஏய் கிளினிக் உள்ள என் தங்கச்சி இருப்பா போய் கூட்டு வா. நான் வெயிட் பண்றேன். சரி ஓகே. A few minutes later. என்ன போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு என்ன பண்ணி தொலைச்சிருக்கானோ. டாக்டர் செக் பண்ணிட்டு போ சொன்னாரு. ஏன் இவ்வளவு நேரம்? சர்ப்ரைஸ். கம்மலா நான் இன்னைக்கு போட்டோ வரல நினைச்சேன். எவ்வளவு இது? 2000 சொல்லி 100 ரூபாய் கம்மி பண்ணி 1900க்கு வாங்கினேன். 2000 100 ரூபாய் தான்டா கம்மலே இருக்கும். பேரம் பேசினதான் பேசினேன். நிறைய பேசிருக்க வேண்டியதானே? நான் பேசல. என் மூஞ்சி பார்த்து அவங்களே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இனிமே சர்ப்ரைஸே கொடுக்கறனாலும் என்ன கூட்டிட்டு போய் கொடு. சரி ராஜி. ஓகே ஈவினிங் எங்க போலாம்? அந்த பார்க்கிட்ட ஒரு பைசா ஆண்டி கொஞ்சம் நோருங்க. டேய் ஏய் இரு. நான் எப்ப படம் நான் ஏன் கேக்குறது? இப்ப நீ தான் போய் கேக்குற போ. ஒரு ரைட்ல நில்லுங்க. டேய் நில்லுங்க. யாரா பாத்துடா டேன்ற. ஐயோ 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 என்னடாச்சு? அடிரானே ராசி. ஏய் இங்க வாங்க. அஷ்டானுங்களா? சரி வா உனக்கு வாங்கி தரேன். எரிச்சோதான் தெரியும். படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? அவ பறந்து போயிட்டா. நீ பாடியில போக போற. என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. இவன் ஆள் யார் கூட கள்ள தொடர்புல இருக்கு சாமி. அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். இத சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? நான் என்ன ஊன் பொண்டாட்டிய கள்ள தொடர்புல இருக்குன்னு சொன்னேன் வெக்கப்பாடா? அவ பேரு உமாசாமி. என் நண்பன் அணுவா காதலிச்சான். இப்பதான் உமான்னு சொன்னேன். பணுன்னு சொல்ற. எத்தனை அணுவை காதலிச்சான்? எத்தனை அணுவை காதலிச்சான்? அவன் மூஞ்சா பாரு. நீ சாமியாரா இல்ல வேற ஏதாச்சும் மாடா பொறம்போக்கு. எதுவும் தப்பா நினைச்சுக்காது சாமி. என் நண்பன் இப்படி இருக்கு என்னால பார்க்க முடியல. நான் செட்டி போடலையா? அட ஃப்ராடு தாயலியே. இதுக்குதான் ஊத்து பாத்தியாங்க. அவன் மூஞ்சா பாரு அவனுக்கு. என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. அண்டா காகசம் புளி ரசம் எனக்கு வச்சு தாடி பொண்டாட்டியே.
என் நண்பனா எனக்கு உசுறு சாமி. இவனை இப்படி பார்க்க முடியல. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அவனை கண்டுபிடிச்சா அவனை. இந்த மாதிரி நண்பனை நான் பார்த்ததே இல்லடா. உனக்காக நான் ஒன்று செஞ்சு தரேன். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தால அவன் கழுத்தை திருவி அவன் கைய உடைச்சி 2 நாள் அவனுக்கு இருக்காது இப்ப. சாமி மாட்டிக்கினாண்டா கூத்தியாரு குஞ்சா. ஏண்டா எனக்கு ஒரு டவுட். இப்ப தலை வலிக்குதுன்னு உடனே எனக்கு தைலம் தேய்ச்சி விடு, ஹெட் மசாஜ் பண்ணுன்னு வித்த காட்டுறியே. ஆமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன உனக்கு யார் பண்ணா? கல்யாணத்துக்கு முன்னாவா? கல்யாணத்தால தாண்டி தலைவலியே வந்துச்சு. அவனே பாவம் உனக்கு தேய்ச்சி விட்ட தான் கல்யாணம். रहा नहीं जाता, तड़प ही ऐसी है ना. रुको जरा, सबर करो. बोला धक्का मुक्की नहीं करने का. என்ன உனக்கு? அங்க ஒன்றும் பேசல, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. ஐயோ சொல்லு. கிளம்புறப்ப கால் பண்ண, ரீச் ஆயிட்டு கால் பண்ண. நீ எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணணும்? டீ சொல்லட்டுமா? ஏதாச்சும் சொல். கட் பண்ணிட்டாண்டி. இங்க பாரு, பேச பேச எதுக்கு கால் கட் பண்ற? நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? உன் கூட நாள்ல எவனுமே வாழ மாட்டான். வேலை போன நீ முத வை. 12 seconds later. புரியுது, சாரி. என் பாவண்டி எல்லாமே எனக்காக தான் சொல்லியிருக்கான். அவன் கிட்ட நம்மளோட பாசத்தை அவன் கிட்ட பார்த்தேன் மேம். என்னங்க மத்தியானம் சாப்பாடுக்கு தொட்டுக்க என்ன செய்ய? சாப்பாடுக்கு தொட்டுக்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செஞ்சிருமா. ஓகே. என்னங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய யூடியூப்ல சோயா சாஸ் வேணும்னு சொல்றாங்க. வீட்ல இல்ல, போய் வாங்கிட்டு வரீங்களா? சோயா சாஸ் இல்லாம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்து செய்யுமா கொஞ்சம். என்னங்க ரெட் சில்லி சாஸும் வேணும்னு சொல்றாங்க. அதுவும் வீட்ல இல்ல, அதையாச்சும் போய் வாங்கிட்டு வாங்களேன்.
சாஸே இல்லாம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல கொஞ்சம் பாருமா. என்னங்க காலிஃபிளவர் மஞ்சூரியன் செய்ய வீட்ல காலிஃபிளவரே இல்லைங்க. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. காலிஃபிளவர் மஞ்சூரியன் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். காலிஃபிளவரே இல்லாம எப்படி காலிஃபிளவர் மஞ்சூரியன் செய்வா? என்ன பண்றா? ஹவு டு மேக் காலிஃபிளவர் மஞ்சூரியன் வித்தவுட் காலிஃபிளவர். ஏய் மோகன், பஞ்சர் ப்ரோ 3 பஞ்சர். அப்படியா 3 பஞ்சரா? இத கொஞ்சம் பாருங்க. बचना ए हसीनो என்ன மயிருக்கு என் ஃப்ரெண்டுக்கு லைக் போட்ட? நான் லைக் பண்ணல, அன்னைக்கு நீ காமிச்சிட்டு இருந்தீல, நீ இதை லைக் பண்ணிருக்க. ஓ, அப்போ ஒருவேளை நீ அவகிட்ட பேசிட்டு இருக்கியோ? நான் பேசல, இல்ல பேச மாட்டேன். வந்து வச்சுக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்தாரு. என்னது வெளியில போறியா? ஓங்கி கவட்ட மேல மிதிச்ச ஆயுசுக்கும் எந்திரிக்க முடியாது. எவ கூட பேசிட்டு இருக்க? ஏய், உங்க அப்பாக்கு இந்த போட்டோ எடுத்து அனுப்புனேன்டி. என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? எவ கூட மேய போற? மச்சான் இன்னைக்கு நைட் படத்துக்கு போலாம்டா. எங்க கூட்டு போவ? உன் வீட்டுக்கு வந்து ஆஞ்சு போடுவேன். அவனை எங்கேயாவது உன் கூட பார்த்தேன். சிஸ்டர் சாரி சிஸ்டர், இப்போ பக்கமே இனிமேல் வர மாட்டேன். भगवान तेरा भला करे बच्चा, भगवान तेरा भला करे. भगवान तेरा भला करे बच्चा. बड़ा हरामी हो. நான் நினைச்சு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் எதுக்கு நீ என் வீட்டுக்கே வருவேன்னு. நானும் தான் நினைச்சு பார்க்கல. ஓ ஏய், அம்மா ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மெசேஜ்? பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பிளாக் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போகுதாமே. ஐயோ, அந்த பொண்ணு சீரியல் கில்லர்னு சொல்றாங்க. ஒரு 30 வயசு இருக்குமாமே. உனக்கு தான் 25 வயசு தானே ஆகுது. அது நீ ஏய், நான் கம்மி வயசுலாம் இல்ல, நானும் மெச்சூர்டான ஆள் தான் தெரியுமா. நான் வேலைக்குலாம் போறேன். ஏய் காட், இம்பார்ட்டண்டான இமெயில் ஒர்க்கு, இதை நான் பண்ணே ஆகணும். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? பேக் எடுத்துக்கோ. சரி ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் எவ்வளவு பொண்ணுங்களை டேட் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுமே டேட் பண்ணது இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஒரு பொண்ணை என்னது? இல்ல ஃபர்ஸ்ட் டேட்டுக்கே ஒரு பொண்ணை கூட்டு வரேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல எனக்கே காஃபி நல்லா போட தெரியும், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது, இந்த அபார்ட்மெண்ட்லயா? என்னாச்சு? எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை கொலை பண்ணி போட்டுருச்சான். எப்படி? அந்த பையன் அந்த பொண்ணை டேட் கூட்டு வந்திருக்கான். அந்த டைம் இப்படி ஆகிருக்கு. யாருன்னு தெரிஞ்சதா? யாருன்னு தெரியல, ஆனா ஒரு சில டீடைல் மட்டும் போட்டுருக்காங்க. அந்த பொண்ணு எப்பயுமே கையில பிளாக் கலர் பிரேஸ்லெட் போட்டிருக்குமா. ஓகே. பாக்குறதுக்கு வேற ஷார்ட்டா இருக்குமா. முக்கியமான பாயிண்ட், அந்த பொண்ணு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு தான் கொலை பண்ணுமா. இதுதான் அந்த பொண்ணோட சிக்னேச்சரா. ஓ அப்படியா? நீ தானே அது? நானா? இல்லைங்க, நீங்க இல்லைங்க, நான் சும்மா பிராங்க் பண்ணேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு 28 வயசு இருக்குமாங்க. ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? உங்களை பார்க்க காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. ஐயோ, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வயசு அதிகம். ஏங்க, நானே வயசு கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டேன். நீங்க பாக்குறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கீங்க. டோன்ட் கிடிங்க, நம்புங்க, எனக்கு வயசு அதிகம். இருங்க, நான் காஃபி போடுறேன். ஏங்க, காஃபி போட்டீங்களா? இல்ல, இனிமே தான் போட போறேன். எங்க பாஸ் வேற சீக்கிரம் ஆபீஸ் வர சொல்லியிருக்காரு. நம்ம வேணா நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓ அப்படியா? ஆக்சுவலி எனக்கு அமுச்சு விடுறதுக்கு மனசு இல்லைங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஷூர். பை. had a great time with you.
போலீஸ் போலீஸ் கொலை 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 கொலை. சமோசா 4 சமோசா 4 சமோசா 6 நான் சம்சாகர் இந்த பக்கம். சம்சா என்ன விட்டு எங்க போற? யார உனக்கு சம்சா? உன்னையே நம்பி வந்து என்ன விட்டுட்டு உங்க அப்பா கூட கோயில கூத்தாடிட்டு இருந்து அப்ப தெரியல அந்த சம்சாவை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது. இதுதான்டா தம்பி, சீரம் பாம்பு கூட நம்பிடலாம், சீக்கிர பொண்ணை நம்ப கூடாதுன்னு சொல்றது. அந்த பொண்ணை விட்டுறா மோன. பாத்தியா என்ன தம்பியா, அப்ப முக்கியம் இல்ல பொண்டாட்டி தான் முக்கியம் ஒரு வாட்டி நிரூபிக்கலாம். பாத்தியா விடுறமான பொண்டாட்டி சோக்கிலி தெரியுறான். என்னைக்கு இருந்தாலும் இங்க தானே வரணும். சமோசா 6 ಅಣ್ಣ ಒಂದು 2 ಬರ್ಗರ್ ಕೊಡೋಣ. ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಲ್ಲ ನಾವು ಪ್ರೀಮಿಯಂ ಇಲ್ಲಪ್ಪ. ಪ್ರೀಮಿಯಂ ಇಲ್ವಾ? ಸರಿ ಬೇಡ ಬಿಡೋಣ. ಬಾಪೆ ಯಾಕೆ ಅಣ್ಣ ನಿಂಗೊಂದು ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡ್ಲಾ? ಮ್ಯಾಜಿಕ್ಕಾ? ಮಾಡ್ರಿ ಮಾಡ್ರಿ. ಸೂಪರ್ 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 ಸೂಪರ್. ಬರ್ಲಾ ಅಣ್ಣ? ಏ ಅಪ್ಪಿ ಬನ್ನಿ ಅಣ್ಣ, ನಾನು ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡ್ಲಾ? ನೀನು ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡ್ತೀಯಾ? ಮಾಡು ಮಾಡು. ಸೂಪರ್ 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 ಸೂಪರ್. ಬರ್ಲಾ ಅಣ್ಣ? ಬರ್ಲಾ ಅಪ್ಪಿ? பால்காரண்ணா வரலாமா? வாங்க. பால் கிடைக்குமா? பால் தானே கிடைச்சிரும். ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா பாத்திருப்பீங்க. SBI பேங்க்ல தான் மேனேஜரா இருக்கிறேன். ஓ, சர்வர் கொஞ்சம் டவுனா இருக்குங்க, நாளைக்கு வாங்க. கரெக்டா? தப்பு தப்பு. இது கரெக்டா? தப்புடா. இப்போ கரெக்டா? திரும்பவும் தப்பு. இப்போ கரெக்டா? உன் மேல கை வச்சு சொல்லி தரலாமா? அண்ணா எவ்வளவு இந்த செருப்பு? 1000 ரூபாய்ண்ணா. நோ, இந்த செருப்புக்கு எனக்கு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் போட்டுக்கணும் கொடுண்ணா. நோ, கொஞ்சமான உனக்கு மனசாட்சிக்கு நான் 500 ரூபாய் கேக்குறேன். சரி, ஒரு 600 ரூபாய் போட்டுக்கணும். நோ, வராத எதுவுமே வச்சுட்டு வேலையை பண்ண போனா. எவ்வளவு இந்த செருப்பு? 1000 ரூபாய். 1000 ரூபாவா? நான் இன்னொரு பீஸ் இருக்கா பாருண்ணா. இது இல்ல, நான் இருக்கிறது ஒரே பீஸ் தான். அது அவர் வாங்கிட்டேன். நான் 1500 ரூபாய் கொடுத்துறேன். நீங்க கொடுத்தோம்னா 1500 ரூபாயா? யோ குடாயாங்க, நான் இதான 1500 ரூபாய். இந்தாப்பா உன் கமிஷன் காசு 500. அண்ணா இந்த பழைய சேர் இந்த சேவிங் மிஷின் எதுக்கு?
உனக்கு கிட்ட இருந்து பார்க்கறப்போ உனக்கு மீசியும் தாடி இருந்துச்சு. ஷேவ் பண்ணிக்கோ. ஒரு கொஞ்சம் பவர் உண்ணா. இந்த பவர் போதுமா இல்ல என்ன வேணுமா? போடா போய் திருப்பி டேப் எடுத்துரு போ. 5 minutes later. திருப்புலி போயிடுறா, என் கண்ணு மேல நிக்காத போ. போயிரு. நீ ஐயா, நான் தான்டா வீட்டு ஓனரு. பா ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் நடிக்க போட்டுமா? ஷார்ட் ஃபிலிமா? யார் எடுக்கிறாங்க உன்னை வச்சு? இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணாருப்பா, நான் பார்க்க அழகா இருக்கேனா, ஸோ அதனால என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு இரு ஃபர்ஸ்ட் உன்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டா உன்னையே ஹீரோயினா வச்சு படம் எடுத்து, ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி பல லுக்குகளை உன்னை போட்டோ ஷூட் பண்ணணும் அதானே? அதுக்கு இப்ப மீட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்களே, அவன் உன்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க மாட்டாமா. அவன் ஒரு டுபாகூர். நீ எல்லாம் நம்பாத, போய் வேலையை பாரு போ. சரி, இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? அப்பா காலேஜ் படிக்கிறப்ப இதை யூஸ் பண்ணி தான் பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன். அது சும்மா அவங்க கூட பேசுறதுக்காக. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பாத, பழைய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்கான் பேர். போன் கொடு. அம்மா, இதுல ஒரு ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. ஏன்? நான் அவங்கள வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் காலேஜ் படிக்கிறப்போ. சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்பட லட்சத்துக்கு கடவுள் எனக்கு பொம்பளை புள்ளிய குத்து விட்டான். வயிற்றுல நெருப்ப கட்டின்னு தெரியற மாதிரி இருக்கு. நான் யூஸ் பண்ண விட்டே என் பொண்ணு கிட்ட யூஸ் பண்ணிருக்கானுங்களே. ஏன் மேஸ்திரி மேசனுக்குள்ள 1500 ரூபாய் தரீங்க, சிட்டால் எங்களுக்குலாம் 500 ரூபாய் தான் தரீங்க, எப்படி நியாயம் இது? அப்படியாம்மா? அந்த சட்டியில் இருக்க மண்ணை தூக்கி அப்படி போடு. இது பெரிய விஷயம் பாருங்க. காசு கொடுத்தா எலி குஞ்ச மட்டும் இல்ல, என்ன கூட அடிச்சுப்பேன். அதுவும் இல்லாம அந்த எலி குஞ்சு ஏரியா பொண்ணுங்களுக்கு லெட்டர் கொடுத்தான். அவன் உன் ஏரியாக்கு மட்டும் லெட்டர் கொடுக்க மாட்டான், ஆல் ஏரியா பொண்ணுங்களுக்கும் லெட்டர் கொடுப்பான். ஏன்னா ஒரு போஸ்ட்மேன். என்னடா சொல்றான்? ஆமா பாஸ். சாரி ப்ரோ. சாரி சொன்னா போயிருவேனா? அப்ப 2 செட்டு பூரி சொன்னா போயிருவீங்க பாஸ். நான் போயிட்டு புள்ளிங்க கூட்டி வரேன். இவன் ஒருத்தன் தான்டா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிற புள்ளைங்களாம் வேணாம். பாஸ் அது இல்ல, மணி 4 ஆச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருக்கோம், அக்கா பள்ளிக்கு போய் கூட்டி வரணும். அக்கா திட்டும் பாஸ். அவன் அலறிட்டு வர்றான். அவங்க அக்காவை கட்டின மாமா யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நந்தா.
ஹலோ மேடம், நான் எங்க இருக்கேன்? முன்னாடி தான் இருக்கீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க முன்னாடி தான் சார் இருக்கேன். நம்ம 2 பேரும் எங்க இருக்கோம்? ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கோம். இந்த பிளேஸ் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அது இல்லங்க, இந்த ரோட்ல போனா எங்க போவேன்? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுவீங்க. உங்ககிட்ட கேட்டேன் பாத்தீங்களா, என்ன செருப்பாலே அடிக்கணும். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? கொடுத்துருங்க, நானே அடிச்சிடறேன். என்னப்பா, என்ன பிரச்சனை? என்ன தேடி வந்திருக்க? செய்வன் வைக்கணும். செய்வன வைக்க முடியாது, கிளம்பு. நல்லது நான் மட்டும் சொல்லு. நல்லதுக்காக தான் கூட செய்வனையும் வைக்க சொல்றேன். யாருக்கிட்ட வைக்கணும்? என் பொண்டாட்டியோட லவ்வர் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க கூட, அவனுக்காக தான் வைக்க சொல்றேன். பொண்டாட்டியோட லவ் இருக்கா? ஆமா. என்னப்பா சொல்ற? எதுக்கு செய்வன வைக்கணும்? தெளிவா சொல்லு. என் பொண்டாட்டியும் அந்த பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லவ்வுக்கு தடங்களா என் மாமனார் இருந்தார். சரி ஓகே, நம்மளே அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம்னு இருந்தேன். ஆனா அந்த பையன் எனக்கே குடைச்சல் கொடுக்குறான். இப்படி சொல்றதுக்கு ஆம்பளை அவனுக்கு ஒரு அசிங்கமா இல்லையா? மனசுக்கு பிடிச்சவளை அவளோட சேர்த்து வைக்கிறதுக்கு எதுக்கு வைக்கப்படணும்? இது அது இல்ல. ஒரு சின்ன கண்டிஷன், அந்த பையன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா என் பொண்டாட்டி தாங்க மாட்டேன். கையை காலை மட்டும் முறிச்சு விட்டுருங்க கூடாங்க. சொல்லுப்பா, என்ன? என் லவ்வரோட புருஷனுக்கு செய்வன வைக்கணும் கூடாங்கி. அவரோட புருஷனுக்கு செய்வன வைக்கணுமா? என்னடா சொல்ற? நான் ஒரு புள்ளைய வேலை பார்க்குற இடத்துல விரும்பிக்கிட்டு இருந்தேன். அந்த புள்ளையோட அத்தமையன் நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட சேர்த்து வச்சுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான். இன்ன வரைக்கும் சேர்த்து வச்ச பாடு கிடையாது. அதான் சரி விட்டு வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு கை காலம் முறிச்சு விட்டுருங்க. நான் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிடுறேன். சரி, அவனோட காலடி மண்ணை நல்ல முடியும் எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி கூடாங்க, நான் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். சரி கூடாங்க. வா. The next day. மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி கோடாங்கியோட ஓடி போயிட்டாடா. என்னடா சொல்றியா? ஏன்னா அவன் சாக்காகிற, நீ என்ன கல்லு மாடு மாதிரி இருக்க? இன்னேரம் அவளை தேடி பிடிச்சி வெட்ட வேணாமா? டேய், இந்த 2025 ஒரு பொண்ணு பிடிச்சவனோட வாழ்ந்தா வெட்டுவேன்னு சொல்ற ஒன்னே மாதிரி ஆள்கா தான்டா கேவலம் கட்டவங்க. நான் தியாகிடா. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அதானே நினைச்சவன் இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல பொம்பளை புரோக்கர். நீ உட்கார்றா போலாம். மச்சான் வண்டி நான் ஓட்டவா? ஓட்டுறா. டேய், ஒழுங்கா ஓட்டுறா, வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. டேய், புல்லட்னா இப்படி பட்டு பட்டுன்னு ஓட்டினா தானே சும்மா பட்டாசா இருக்கும். பட்டு பட் பட். டேய், என் தங்கச்சி வரலாம்டா. சரி, சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த வந்துட்டேன். வந்துட்டா மாமா உள்ளவா, யாரா பார்த்து கண்ணு வச்சிட போறாங்க. பாப்பா, ஏன் பிரியும் இவ்வளவு லேட்டு? மார்னிங்கே வரேன்னு சொன்னேன். ட்ரெயின் 1 hour லேட் ஆச்சு மாமா. ட்ரெயின் கங்க வேணுக்குன்னு உன்னை பாக்குறதுக்குன்னே லேட்டா ஓட்டிட்டு வந்திருக்கோம். சரி, போய் ஃப்ரெஷ்ஷாவே. சரி மாமா. ஹாய்க்கா. நம்ம இன்னைக்கு படத்துக்கு போகலாம். எங்க போறீங்க? படத்துக்கு போறோம். படத்துக்கா? அவ அனிமே பாக்கணும்னு சொன்னா அத கூப்பிட்டு போறேன். நீ நல்லா காரசாரமா கறி எடுத்து செஞ்சு வை. கம் ஆன் பிரியு. ஓகே மாமா. மதியம் லஞ்ச் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. காசு வச்சிருக்கியா? எல்லாம் இருக்கு. இருக்கா? சரி. ஐயோ மாமா வேணாம் மாமா. ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா. வேணாம் மாமா, இருக்கு மாமா என்கிட்ட. யார்ட்டி பக்கத்துல பேச கூடாது. சரி மாமா. ட்ரெயின் ஏறன உடனே ஃபோன் பண்ணு. சரி மாமா. ஊருக்கு போன உடனே ஃபோன் பண்ணு. சரி மாமா. சரியா? சரி மாமா. பாத்து போணும். சரி மாமா. மாமா, ஏன் மாமா கண்ணெல்லாம் கலங்குது? ஒண்ணுல மாண்டி, பாத்து போயிட்டு வா. பை மாமா. பை. மிஸ் யூ மாமா. பை பை. என்ன ஃபீலிங்ஸா? உன் தங்கச்சி வாய் நிறைய மாமா 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 மாமான்னு கூப்பிடி ஆசையா கூப்பிடுறா. நீ எனக்கா வாயில ஒரு நாள் மாமான்னு கூப்பிட்டுருக்கியா? உன் தங்கச்சிக்கு நீ அக்காவானே எனக்கு சந்தேகமா இருக்குது. நான் அவளுக்கு அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லு. பல வருஷமா அப்படின்ற பேர்ல தான் இருக்க. என்னப்ப அவ அப்படியே உள்ள என்ட்ரி ஆனவுடனே ஓடி போய் பேக வாங்குறான். நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது எத்தனை நாள் வெயிட்டா கட்டப்பையில சாமான் வாங்கி வந்துருப்பேன். என்னைக்காவது என் பையன் வாங்கியிருப்பியா நீ?
வீட்டுல உட்காந்து டோரா பூஜை பாக்குற உனக்கு அனிமி கேக்குது அனிமி சிமிச்சி தங்கச்சி பாக்கணும்னால அதனால அப்படியே கூட்டு போயிட்டு வரலாம்னு பஸ் வரல நடுரோட நின்றுட்டு இருக்கும் போது எத்தனை வாட்டி ஆட்டோவை காசு போட்டுட்டு போன் பண்ணி கேட்டிருக்கேன். என்னைக்காவது அமுச்சு விட்டுருக்கியா? அவ அப்படியே வேணான்றா இந்தான்ற அப்படியே நடிக்கிறீங்க. அப்படியே சிவாஜி மனுஷா தோத்துருவாரு போலீங்க. பஸ்ன்றா நீ மிஸ்ன்ற லஞ்ச் குடிச்சியான்னு கேக்குற ஜோக்கரா உங்களுக்கு முன்னாடி நினைச்சுன்னு இருக்கேன். நானும் ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப வேலை வாங்கிட்டே இருக்கேன். ஒரு மனுஷன் எவ்வளவு வேலை செய்யுது? ஏதோ வீடியோக்காக பண்ண சொல்றேன்னு நிஜமாவே பண்ண சொல்றேன். என்னால முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லமா முடிஞ்சிச்சா? இன்னும் பாத்திரம் வேற விளக்கணும். சீக்கிரம் வா. முடிஞ்சிச்சுமா, அதை வந்துட்டமா. ఒక గ్లాస్ ఇవ్వండి. మరి జ్యూసు? అందుకే కరెక్ట్ గా అడగాలి. అక్క ఒక 100 ఉంటే కావాలి. వెళ్ళు. నాది ఈ ఊరు కాదు, ఇక్కడికి తిరగడానికి వచ్చా. బ్యాగ్ ఎవడో కొట్టేశాడు. ప్లీజ్ హెల్ప్ చేయండి. ఇలాంటి స్టోరీస్ మూవీస్ పనికొస్తాయి. బ్రో మీరైనా హెల్ప్ చేయండి. ఊరెళ్ళాక ఫోన్ పే చేస్తా బ్రో. మరి నెంబర్ ఇవ్వలేదు. తీసుకోండి. ఒకవేళ నేను వెయ్యకపోతే? లేకపోతే లేదు బ్రో, మీకు మాత్రం ఎలా వస్తాయి? మీరు ఆల్రెడీ బ్యాగ్ పోగొట్టుకున్నారు కదా. ఇది చిన్న ప్రాంక్ బ్రో. అక్కడ కెమెరా ఉంది చూడండి. మీది చాలా జాలి హృదయం బ్రో. అందుకే మీరు ప్రైజ్ మనీ 1000 రూపాయలు గెలుచుకున్నారు. థ్యాంక్స్ బ్రో. అవి నాకు రావాల్సిన డబ్బులు. అక్క నా పర్సు పోయింది. ఒక 500 ఉంటు అక్క. ఫీల్ అవ్వకు బ్రో, నేను హెల్ప్ చేస్తా. థ్యాంక్స్ అక్క. నీకు 150, నీకు 150, నాకు 200. வெளியே போகணும் தானே சொன்னேன். ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. வா 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 உள்ள வா. உட்காடி தங்கம். உனக்கு எதுவும் ஆகல? என்னாச்சு தங்கம்? எனக்கு எதுவும் ஆகல. சடனா ஒருத்தவன் கத்தி வச்சு வண்டியை நிப்பாட்டி இருக்கிற காசு பணத்தை எல்லாம் கொடுத்துரு, இல்ல உன் லைஃபே அழிச்சிரும் நானு அப்படின்ட்டான். சடனா கோவம் வந்துருச்சு எனக்கு. ஆனா கையேடுனா காசு பணம் வாழ்க்கையா அதெல்லாம் எங்க இருக்கு? அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். சோற போட்டு வளர்த்தா சோத்துல விச வைக்கிறவா. அம்பேத்கர் தெரு எங்க இருக்கு? நானே இந்த தெருவுக்கு புதுசா வந்திருக்கேன்பா, தெரியலையே. பார்த்து திருட்டு பசங்கன்னு சொல்ற? இந்த மாதிரி சொசைட்டில ஏகப்பட்ட திருட்டு நடக்குது. நம்ம பொருளை நம்ம தான் சூதானமா வச்சுக்கணும். இது விழிப்புணர்வு பிராங்க்மா. திருட வரும்போது பெட்ரோல் போட மாட்டேன். தம்பி போலீஸ்ல ஹெல்மெட் இல்ல. ஹெல்மெட் இல்ல சார். 1000 ரூபாய் நீட்டிட்டு போ. ஏதா இருந்தாலும் அக்காள்கிட்ட பேசுங்க. வண்டி அக்காளுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு இருக்கு சார். லைசென்ஸ் எடு. நான் யாரு தெரியுமா? சிஎம் விஜய் சாரோட அக்கா. இருங்க நானே அவருக்கு போன் அடிச்சு தரேன். ஹலோ போலீஸ் சார், என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க அக்கா மேல சுண்டு வேற. சார் சும்மா விளையாட்டு சொன்னேன் சார். இது என்ன இது? என்ன பண்ண நான் பண்ணி வச்சிருவேன் பாடா. 15 வருஷமும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அப்போ வருவான்னு எந்த நம்பிக்கைன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 வயசாச்சு. அதுக்காக இத்தனை வருஷமா அவள் நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. போடா.
தண்ணியில யாரோ ஒரு பையன் குதிச்சுட்டான்னு சொன்னாங்க. வந்து தூக்கி பார்த்தா நீ உன்னை பார்த்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும்ல மாப்பிள்ள. ஏன்டா அப்படி பண்ண? அவளை என்னால மறக்க அவ்வளோ வச்சா. ஏய் அதுங்க அதரா செல்வி தண்ணி கொண்டு வாமா. இதான் உங்க வீடானே. தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. இப்ப எப்படி இருக்கா? அப்படி யாரோ எவரோ தெரில. இந்த மனுஷன் தாண்டா உனக்கு தண்ணியில் ஊற்றி காப்பாத்தினாப்புல. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுமே. கவலைப்படாத. ஏய் ஏன்டா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு நீங்க தண்ணி கேட்டீங்க. உன்னைய கல்யாணம் பண்றப்பயே இவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நான் கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல. இவன் என் ஃப்ரெண்டு தான், உன்னைய தான் லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி ஒன்றும் கெட்டு போல, கூட்டிட்டு போடா. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டினே. அதுக்காக பிடிக்காத பிள்ளையோட குடும்பம் நடத்த முடியுமா? இந்தா உயிரே கொடுக்க போயிட்டான்ல அந்த பிள்ளைக்காக. இல்லைன்னா நான் தான் நிம்மதியாக குடும்பம் பண்ண முடியுமா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கொடுப்பா போங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை காதலிச்சவங்க கூட அனுப்பிச்சு விடறதுக்கு ஒரு மனசு வேணும்னே. என்னங்க தண்ணி கேட்டீங்க? இவங்க யாருண்ணே? இதுவும் என் பொண்டாட்டி தான். ஏதோ 2 இருந்தனால உன்னை கொடுத்து விட்டேன். டேய் மெதுவா போங்கடா. டேய் மெதுவா போடா. டேய் இப்படி போனா நான் கெத்து. அச்சா நேத்து வாங்கின கோட்டர்ல ஒரு கட்டிங் இருக்கு, போடுவோமா? பொண்டாட்டி செருப்ப கல்டியா அடிப்பாமச்சா. அண்ணே ஏன் இப்படி குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, சரக்கு அடிக்கிறவெல்லாம் சீக்கிரமா சதி சரித்திரமே இல்ல. குடிக்காத நீ தான் என்னைக்கு போறேன்னு தெரியல. டேய் நஃபில், என்ன நீ லவ் பண்றதானே? அதை பத்தி நான் இப்ப யோசிக்கல. எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏமா சார், ஸ்பீடா வண்டி ஓட்டினது அவன், ஆனா செத்தது நான். சரக்கு அடிக்கிறவன்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கேன். நான் வெறும் சைடிஸ் தானே சாப்பிட்டேன். அவ்வளவே. நான் இன்னும் ஒரு லவ் கூட பண்ணது இல்லையம்மா. அது எப்படியம்மா நல்லவனா பார்த்து தூக்குறீங்க? தம்பி இதுவும் பிக் பாஸ் வீடு மாதிரிதான். கெட்டவங்களெல்லாம் வச்சுட்டு நல்லவங்களெல்லாம் தூக்கிடுவேன். அப்பதானே வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் வரும். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. வா போலாம். எப்படி பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேன். இவன் மட்டும் நல்லா தூங்குறான். லோகேஷ் என்னாச்சு? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இது வரைக்கும் நான் உனக்காக என்னைக்காவது சாமி கொடுத்துருக்கனா? உனக்காக நான் விரதம் இருந்திருக்கனா? இல்ல. அப்ப யார் அவன்? யாரு? இது வரைக்கும் நான் இதெல்லாம் உனக்கு பண்ணதே இல்ல. ஆனா நீ இவ்வளவு நிம்மதியா தூங்குற. அப்ப நான் பண்ணலன்னா யார் பண்ணா? எவா? சொல்ற வரைக்கும் நீ தூங்க கூடாது. சொல்றேன். இந்த பாரு, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, நான் பேசாம கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், சண்டை போடும்போது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்லாதன்னு. அது தூரத்துல வரா பாரு, அவதான் இன்னைக்கு தூக்குறான். ஷாரா பஸ் சுவர்தானா தூக்குறான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. லா லா லா. வாடா 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 வாடா. ஏய் 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 என்னடா இது? பஸ் பவர்ஃபுல்லானது இங்க கொடுங்க. ஓ நோ. நீ ஏன் மயங்கல? பைத்தியம், ஒரு வாரமா எனக்கு சளி பிடிச்சு மூக்கு அடிச்சிட்டு இருக்குடா. நீங்க 2 பேரும் வேஸ்ட். கம்முனி என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு ஸ்கேமர் தான். அப்படியா? எப்படி? நான் ஒரு சீக்கியான லிங்க் சென்ட் பண்ணுவேன். மக்கள் அதை டச் பண்ணா போதும், அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நம்ம ஜாலியா ஏர்ன் பண்ணலாம். ஐயா இதெல்லாம் ஓல்ட் அண்ட் பேட் ஐடியா மேடம். ஏர்டெல் ஃப்ராட் லிங்க்ஸை இன்ஸ்டன்ட்டா டிடெக்ட் பண்ணி செகண்ட்ஸ்ல பிளாக் பண்ணிடுது. இதனால ஃபைனான்ஷியல் லாஸ் 3x டிராப் ஆயிருக்கு. ஐயோ அப்படியா? ஆமா மேடம். அப்போ நம்ம 2 பேரும் வேணா கல்யாணம் பண்ணி யூடியூப்ல கப்பிள் vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா?
சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.